தற்கூறினா அவங்க என்ன நினைக்கணும், இது தானா இண்டிபெண்டா வந்து நிக்குது, நானே என்னோட ஐடென்டிட்டின்னு இது சொல்லிக்குது, அப்ப இதுக்கு எவ்வளவு கெத்து இருக்கணும். இப்பயும் ஒரு வீரமங்கை வேலுநாச்சியை தான் சொல்லுவாங்க. பிரிட்டிஷாரை எதிர்த்து சண்டைக்கிட்ட 2 பேர் யார் தெரியுமா? வீரமங்கை வேலுநாச்சி, ஜான்சி ராணி. இது 2 ஆம்பளையா? இப்போ நீங்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி வரும்ல. எங்களை தான் நீ ஒன்றும் பண்ண வேணான்றீங்க, நீங்களா தான் பண்ணிருக்கணும்ல, என்ன பண்ணீங்க? கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவாங்களா? எந்த கோயிலோ சர்ச்சோ மசூதியை போயிடுவாங்க, டமால் டமால் ஊந்து வந்து கும்பிட்டுட்டு அங்கே சொல்கிற லோக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க மசாலாவை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, வீட்டில் இருக்க பொம்பளையை அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொம்பளை அடிமையாயிடும், அது குட்டி போடும். இந்த அடிமை போடுற குட்டி எப்படி இருக்கும்? அது அடுத்த அடிமையா இருக்கும். அது ஒரு குட்டி போடும், அது எப்படி இருக்கும்? அது 3rd ஜெனரேஷன் அடிமையா இருக்கும். அது ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது யோசிக்கவே யோசிக்காது. அப்போ இந்த ஜனத்தொகை ஆளப்படுமா, ஆளும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பேச வேண்டியது வந்து வை நான் தற்குறி. நம்ம நான் தற்குறின்னா அந்த நிகழ்ச்சி தொடருக்கு பேரே வச்சிருக்கோம். அந்த தற்குறின்ற வேர்டை அவங்க யூஸ் பண்ணும்போது அதை டிரோகேட்டரி நம்ம திட்டத்துக்கு வசவு சொல்லாதான் பயன்படுத்துனாங்க. நீ தற்குறி அப்படின்னு சொன்னாங்க. எந்த அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க யாரை மனசில் வச்சு சொன்னாங்கன்னா, இந்த சின்ன பசங்க இந்த பசங்களாம் பேச வந்துச்சிங்க அப்படின்னு ஆட்டிடியூட்ல சொன்னாங்க. அந்த டோன் வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இந்த பொண்ணுங்களாம் வந்து பேச வந்துச்சிங்க, கரெக்ட். இந்த பொம்பளைங்களாம் வந்துட்டு, பொம்பளைங்க கூட சொல்லுவோம், இந்த பொட்டத்தைங்களாம் வந்துட்டாங்க. அதே தான் தற்குறிகளும். அப்போ அகேன் லெட்ஸ் கோ பேக். தற்குறிங்கிறது உண்மையிலே கெட்ட வார்த்தையா? அப்போ நீங்க ரொம்ப தேடி தொலைவி பார்த்தீங்கன்னா தற்குறின்ற வார்த்தை ஏற்கனவே தொல்காப்பியத்துல இருக்கு. எந்த அர்த்தத்துல வருது? தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்ற பேர்ல வருது. இட்ஸ் அணி. செய்யுள் இலக்கணத்துல அது வருது. என்ன அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க? அந்த புலவர் வந்து தன்னுடைய சொந்த குறிப்பை அந்த கதையில எழுதி பாட்டுல எழுதிட்டாருன்னா அது தற்குறிப்பு ஏற்ற அணி. யார் எழுதியிருக்காரு? இளங்கோடிகள் எழுதியிருக்காரு. இந்த தமிழ் புலவர்லாம் நீங்க பேர் சொன்னீங்கன்னா எல்லாரும் தற்குறிப்பு ஏற்ற அணியை பண்ணியிருக்காங்க. அப்ப தற்குறிப்பு சொல்றதுன்னா யார் சொல்லுவா? அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க தான் தற்குறிப்பை சொல்ல முடியும். அப்ப தற்குறிப்புன்றது இட் இஸ் நாட் அவங்க நினைக்கிற மாதிரி சாதாரண அல்பப்படுத்துற வார்த்தை கிடையாது. ஐ ஆம் மை ஓன் ஐடென்டிட்டி, I have the right, I will speak, I will say, I am my identity. அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் தற்குறி. தற்குறின்னு சொல்றது வந்து ஒரு தாழ்வான விஷயம் இல்லை, அது ரொம்ப உயர்வான விஷயம். நமக்கு தெரியாம அதை நம்பி அவங்க கொடுத்துட்டாங்க. ஆயுதம் நினைச்சு கொடுத்தாங்க. நம்மளோட சிறப்பு. அதே மாதிரி நிறைய ஆயுதங்களை நம்ம எழுந்துட்டோம். உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு சனாதனம்ன்ற வார்த்தை வந்ததுல, அது ஒரு ஆயுதம். சனாதனம்ன்றது என்ன? இது முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது, எப்பவுமே இருக்கிறது. யாரும் கிளைம் பண்ண முடியாது. அது எப்பொழுதே இருக்குது. டைம் இம்மோரியல் அப்படின்றது சனாதனம். அப்போ உலகத்துல டைம் இம்மோரியல் எது? நமக்கு தெரியும், ஆரியர்கள் எப்போ வந்தாங்கன்னு தெரியும், குதிரை எப்போ வந்ததுன்னு தெரியும், வீடு எப்போ கண்டுபிடிச்சான்னு தெரியும், நெருப்பு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியும், என்ன சாப்பாடு எப்போ சாப்பிட்டோம்னு தெரியும். ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. எது தெரியாது? எது முன்னாடியே இருக்கு? முன்னாடியே இருக்கிறது வந்து இது எப்பவுமே தாய் வழி சமுதாயம் தான். தொல்காப்பியத்துல இருக்கா? அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஜெனடிக் டெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அனிமல் ஸ்டடீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? எல்லாத்தையும் என்ன கண்டுபிடிச்சாங்க? எப்பவுமே இந்த தாய் வழி சமுதாயமா தான் இருக்கு. ஆப்பிரிக்கால இருந்து எல்லாம் வந்தாங்கன்னு சொல்றாங்க. எப்படி வந்தாங்க? ஒரு அம்மா குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் கூட்டிட்டு வந்தாங்க? சாப்பாடு தின்னு போச்சு, பக்கத்து ஊருக்கு போய் சாப்பிடலாம், அடுத்த ஊருக்கு போய் சாப்பிடலாம், அடுத்த ஊருக்கு போய் சாப்பிடலாம், வேட்டையாடிட்டே வந்தாங்க. அப்ப இந்த அம்மா தானே தான் வந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் அப்பா யாருன்னு யாருக்கும் தெரியாது? ஏன்னா அந்த அம்மா அப்பாவோட சேர்ந்து 10 மாசம் கழிச்சு தான் குழந்தை பேக்கிறாங்க. வேற ஊருக்கு வந்துருப்பாங்க. இன்னைக்கு யாரோட சேர்ந்து யாரோட குழந்தை பேக்கிறாங்கன்னு அம்மாக்கே தெரியாதுல்ல. அப்ப நம்ம போய் யாரு அப்பான்னு சொல்லுவாங்க? எனக்கு தெரியாது, மண்டே இவரோட கியூசியோட எனக்கு தெரியாது, நீ யாருக்கு போறது எனக்கு தெரியலன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப மென் சொல்லியிருப்பாங்களா, இந்த பொம்பளை எல்லாருனாலும் ஒரு நாள் ஒரு நாள் கூட போறா, எல்லாரும் பொம்பளையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க? அவ இயற்கையின் விதிப்படி இருக்கிறா, பொம்பளைன்னா அப்படித்தானே அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இது கற்பு இலக்கணமா, இந்த அளவுக்கு ஒழுக்கமா பேசிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்போ இவங்க ஒரு மிருகத்துக்கு என்ன ரூலோ அந்த ரூல் தான் இவங்க ஃபாலோ பண்ணாங்க. அப்போ மிருகத்துக்கு என்ன ரூல் இருக்கு? எல்லா ஜீவராசிக்கும் 3 ரூல் இருக்கு. அதை வந்து நம்ம சார்ல்ஸ் டார்வின் தான் சொல்லியிருக்காரு. இந்த சார்ல்ஸ் டார்வின் மட்டும் ஏன் சொன்னார்? அது பின்னாடி இருக்க ஒரு சின்ன உள்ள வேணும் நம்ம சொல்லணும். சார் ஏற்கனவே அதை பற்றி சொன்னாரு. அந்த சப்ஜெக்டும் இந்த சப்ஜெக்ட் எங்கே கனெக்டட்னு நம்ம பார்த்தோம். இதே சார்ல்ஸ் டார்வின் பிரான்ஸ்ல பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ஒரே ஒரு சின்ன கடல் தான். ஸ்விம் பண்ணிட்டு வந்துடுறாங்க மக்கள். இந்த பக்கம் பிறந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. சார்ல்ஸ் டார்வின் சொல்றாரு, இந்த பைபிள்ல போட்டுக்கெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் உண்மையா இல்லை. நீங்க பாருங்க, அந்த கேபேஜுக்குள்ள ஒரு புழு இருக்குது. அந்த புழு என்ன பண்ணுது?
பறவை உள்ள போய் முட்டையை போட்டு வைக்குது. ஒரு உயிர் இன்னொரு உயிரை விரைவிலேருந்து அழிக்க பழகி இருக்கு. இது கடவுள் இப்படி படிச்சிருக்காரா? இந்த ஊர்ல இருக்கிற மிருகம் இங்க வெஜிடேரியனா இருக்கு, அதே மிருகம் ஆஸ்திரேலியால இல்ல கேலபஸ் ஐலாண்ட்ல நான் வெஜிடேரியனா மாறிடுச்சு. இங்க இருக்கு மூக்கு இப்படி இருக்கு, இதோட அழகு இப்படி இருக்கு. கொஞ்சம் தள்ளி எந்த ஐலாண்ட்ல அழகு அப்படி ஆயிடுச்சு. ஏன் மாறிச்சு? உணவு மாறிச்சு. ஏன் உணவு மாறிச்சு? அங்க என்ன கிடைக்குதோ அதை பொறுத்து அது வாழுது. அந்த ஈகோசிஸ்டம் ஏற்ற மாதிரி தகவ அமைச்சுக்கிச்சு. அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட அப்பா அவங்க இதெல்லாம் படைக்கல, ஏற்கனவே அது இருந்த மாடல் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி 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 பரிணாம வளர்ச்சியில இந்த மாடலாம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது பிரான்ஸ்ல சொல்லிதான் என்ன பண்ணிருப்பாங்க டார்வின்? நான் தைரியம் தான் நீ கடவுளுக்கு எதிரில் பேச கத்தோலிக்க திருச்சபையை வச்சுட்டு நீங்க என்ன பண்றாங்க பாருன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் கடல் அந்த பக்கம் பிறந்தாரு. அதுக்கு முன்னாடியே சார் சொன்ன மாதிரி அங்க ஆங்கிலிகன் சர்ச் வந்துருச்சு, எலிசபெத் இருக்கிறாங்க, அங்க கேள்வி கேட்கலாம். மார்ட்டின் லூதர் வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டாரு. அதனால ப்ரொடெஸ்ட் பண்றது அங்கெல்லாம் சாதாரணமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நிறைய சயின்டிஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு ரிலீஜன் நம்ம முட்டாளாக்குதுன்னு பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் கதைக்கு முன்னாடி, மோசஸ் கதைக்கு முன்னாடி ஈஜிப்ஷியன் பேர் இருந்திருக்கு. ஈஜிப்ட்ல மேல வந்திருக்காங்க, கோயில்லாம் கட்டிட்டாங்க. நம்ம சொல்றோம் கோயில் கட்டுறது திராவிட பாரம்பரியம்னு. நம்ம ஈஜிப்ட்ல போய் பார்த்தா தெரு தெரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி குணம் வெட்டி, அதே மாதிரி சூரிய பகவானுக்கு, அதே மாதிரி 2 துவாரபாலகர்லாம் வச்சு இங்க எப்படி கோயில் கட்டுறோமோ அதே மாதிரி கோயில ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்ட்ல கட்டிட்டாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், எங்க பாரம்பரியங்க, எங்க ஊர்ல தாங்க இதை முதல்ல செய்யறாங்க, நாங்க தாங்க அது ஓனர்னு சொல்றோம். அப்படி இல்ல, ஏற்கனவே ஓனர் வேற ஊர்ல இருந்தா இங்க வந்திருக்கிறோம். அங்கிருந்து மேபி we brought the knowledge. அப்ப எகிப்துல அவங்களுக்கு தெரிஞ்சதுல உலகம் உருண்டைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஊர்ல ஒரு கோலை நட்டு அந்த கோலோட ஷேடோ எப்படி விழுதுன்றதை பார்த்து உலகம் எப்படி இருக்கு, ரவுண்டா இருக்கு, வளைஞ்சு இருக்கு, இந்த ஷேடோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா இருக்கு, இந்த இடத்துல நீளம் அதிகமா இருக்கு. அப்போ உலகம்ன்றது ஒரு உருண்டைன்னு ஈஜிப்ட்ல எனக்கு தெரிஞ்சிருந்ததுல, அப்ப எப்படி ஜெருசலம்ல தெரியல, அப்படி எப்படி இட்டாலியில தெரியாம விட்டாங்க, எப்படி அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகாம போச்சு, எங்க இந்த நாலேஜ் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா, மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா ஒரு விஷயத்த கல்லு எழுதுனா எங்கேயா செதுக்கி வச்சுட்டா, பெரியவர் சொல்லிட்டா அதோட அதுக்கப்புறம் கேள்வி கேட்கக்கூடாது, அதோட ஸ்டாப். அதுக்கப்புறம் கொஞ்சமா யோசிச்சா அது குற்றம், அது பிளாஸ்பமி. நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டா அது சட்டப்படி குற்றம், மதப்படி குற்றம், புத்தகத்தின்படி குற்றம்னு ஒரு புக் வச்சுக்கிறாங்க எல்லாருமே. நீங்க மெசபடோமியா போனீங்கன்னா அம்முருபிஸ் கோட் ஆஃப் லா சொல்லுவாங்க. எகிப்து பேரோகிராஃபிக் எழுதி வச்சுப்பாங்க, ராஜாக்கு எதிராக நீ பண்ணீங்கன்னா ராஜ துரோகம், அது இந்த கேள்வி எல்லாம் கொண்டுடுவோம் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. மக்கள் என்ன பண்ணாங்க, கேட்டா என்னால கொண்டுடுவான் மனசுக்குள்ள நினைச்சிக்கலாம், மைண்ட் வாஷ்ல திட்டிக்கலாம்னு சொல்லிட்டு மைண்ட் வாஷ்லயே ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த மைண்ட் வாஷ்லாம் சேர்ந்து 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 அப்புறம் புரட்சிகள் வெடிக்குது. அதுக்கப்புறம் தான் நிறைய மன மாற்றங்கள் ஏற்படுது. அப்ப எகிப்துல தெரிஞ்ச தகவல் பிரிட்டனுக்கு தெரியல. திடீர்னு ஒரு நியூட்டனு, திடீர்னு ஒரு காப்பர்னிக்கஸ், திடீர்னு ஒரு யாரோ வந்து சொல்றாங்க உலகம் ரவுண்டு தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரவுண்டுன்னு சொன்னாலும் என்ன சொல்லணும், கரெக்டா தான் சொல்றேன், நல்லா யோசிச்சிருக்கேன், புத்திசாலின்னு சொல்லணும்ல. காப்பர்னிக்கஸ் என்ன பண்றாங்க, கலீலியோ என்ன பண்றாங்க, அதை எப்படி நீ எங்க புக்ல இருக்கிறதுக்கு எதுக்கு பேசுவீங்க, உண்டு இல்லைன்னு பண்றேன்னு சொல்றாங்க. அந்த உண்டு இல்லைன்னு பண்றவங்கள ஆஃப் பண்ணிட்டு நாங்க தனியா போய் ஆரம்பிச்சுக்கிறோம், எங்களுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. தன்மை இருக்குல்ல, அந்த வரலாற்றுல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப எங்க ஃபீல்டு இருக்குல்ல, எங்க ஃபீல்டு முதல்ல சிக்மெண்ட் ஃப்ராய்டுன்னு ஒருத்தர் இருந்தார். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சிக்மெண்ட் ஃப்ராய்டு தான் எல்லாம் சொல்லிட்டார். கனவு மேங்கல் வந்து கன்வென்ஷனல் எல்லாத்தையும் அப்பதான் சொன்னாரு. செக்ஸை பத்தி நிறைய பேசியிருக்காரு, ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் பேசியிருக்காரு, ஹிஸ்டரி பேசியிருக்காரு, மூளை வேற மனசு வேறன்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சிக்மெண்ட் ஃப்ராய்டு தானே சொன்னாரு. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், சிக்மெண்ட் ஃப்ராய்டு தாங்க எங்களுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து எல்லா சயின்டிஸ்ட்டும் நாங்கள் நோ சொல்லிடுவோம், அதுக்கு மேலே நீ யோசிக்கக்கூடாது, சிக்மெண்ட் ஃப்ராய்டு தான் அல்டிமேட் அப்படின்னு தானே நாங்கள் யோசிக்கணும். ஆனால் சயின்ஸ் அப்படி யோசிக்குமா? சிக்மெண்ட் ஃப்ராய்டோட ஜூனியர் ஒருத்தர் இருப்பார், அவர் சொன்னாலும் கரெக்டு. அவருக்கு ஒரு ஜூனியர் இருப்பார், அவர் சிக்மெண்ட் ஃப்ராய்டை எதிர்த்து ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லி அது கரெக்டாக இருந்தால் அதுவும் கரெக்டு. அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒருத்தர் இருப்பார், அவர் வித்தியாசமாக ஒன்று யோசிச்சு சொல்லுவார், அதுவும் கரெக்டு. அப்போ நாங்கள் எதை நோக்கி போகிறோம்? ஒரு ஆள் அவர் ஃப்ராய்டு, அவர் தாங்க எங்களுக்கு எல்லாம், அந்த குருவுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கோம்னு சொல்கிறோமா? அவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒருத்தங்க வருவாங்க, அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை உண்மைகளும் உண்மையை நாங்கள் நம்புகிறோம்ல. இந்த அணுகுமுறை சரியா தவறா? ஏன் சரி? சயின்ஸ்ன்றது ஏற்கனவே இருக்குது, தப்புன்னு சொன்னால் நாங்கள் கோச்சிக்க மாட்டோம். அப்படியே அவங்க ரைட்டு அடுத்ததுக்கு போகலான்னு மூவ் ஆகிடுவோம், கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கும். அது போன வருஷம் தாங்க அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணேன், தப்புன்னு சொல்லிட்டீங்களா நான் அழுவேன். ஏன்னா ரிசர்ச் தப்புன்னு சொல்லிட்டீங்களே நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்?
சரி பரவாயில்ல, தப்புன்றதும் ஒரு கண்டுபிடிப்பு தான். knowing that it is not working is also a piece of information that's valuable. அப்போ அந்த ட்ராக்ல போக வேண்டாம், அடுத்த ட்ராக் போகலாம் அப்படின்றது அதையும் ஒரு டேட்டா பாயிண்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ரிலீஜன் எப்படி பார்க்கும், சொசைட்டி எப்படி பார்க்கும், கல்ச்சர் எப்படி பார்க்கும், பொலிட்டிக்கலி எப்படி பார்க்குறாங்க. இப்போ எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் அந்த கட்சி தான் தெரியுமா, அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் அ 20-25 யங்ஸ்டர் நான் என்ன யோசிக்கணும், ஆமாம் ராஜாவுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும், மதத்துக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கணும், போப்புக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கணும், ஜாதி தலைவருக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கணும், அரசியல் தலைவருக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த புள்ள வளர்ந்துருக்கா வளரலையா? வளரல. ஏன் உனக்குன்னு தனியாக மூளை இருக்குது, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அதுக்குள்ளே இருக்குது, வேலை செய்தா இல்லையா, மசாலா வேலை செய்தா இல்லையான்னு நம்ம கேட்போம்ல. அப்போ இந்த குழந்தை ஏற்று நின்று ஆமாம் நான் தான் நான் எனக்கான குறி, நானே ஒரு தற்குறி, நானே சொந்தமாக யோசிப்பேன், எங்கள் அப்பா பேர், தாத்தா பேர், பாட்டி பேர், ஊர் பேர், ஜாதி பேர், அந்த பேர், லொட்டு லொசுக்கெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன், நான் தாங்க என் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு புள்ள சொல்லுச்சுன்னா அந்த புள்ள நம்ம பின்பற்ற வேண்டிய, பாராட்ட வேண்டிய, அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய, கொண்டாட வேண்டிய குழந்தையா, திட்ட வேண்டிய குழந்தையா? கொண்டாடப்பட வேண்டிய குழந்தை. அந்த குழந்தைய நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது? இப்போ சைக்கலாஜிக்கலி நிறைய கேம்ஸ் எல்லாம் ஆடுவோம் தெரியுமா. தெர் இஸ் அ ஃபேமஸ் புக், நீங்கள் அப்புறமா ரெஃபர் பண்ணலாம். தெர் இஸ் அ புக் கால்டு கேம்ஸ் பீப்புள் பிளே. 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் எழுதினார், எரிக் பர்ன் அப்படின்னு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் எழுதியிருக்காரு. அது அவர் என்ன சொல்லுவார்னா, நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குது இந்த உலகத்தில், நம்மளை அறியாமல் நம்ம மண்டக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருவாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு கதை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்திக்கு என்ன கதை சொன்னாங்க சின்ன வயசில்? ஹரிச்சந்திர கதை சொன்னாங்க. அதனால் மகாத்மா காந்திக்கு என்ன ஆச்சு? ஓகே, ஸோ சின்ன வயசில் கேட்ட அந்த கதை அவருக்கு லைஃப் லாங்க்கு தொடர்ந்து அதே பேட்டர்னுக்குள்ளே அவர் இருந்தாரா? இதுக்கு பேர் தான் ஒரு ரோல் அவர் கொடுத்துட்டாங்க, ஒரு அசைன்டு ரோல். அந்த அசைன்டு ரோல்குள்ளேயே அவர் இருந்து அதுக்குள்ளேயே அவர் ஃபாலோ பண்ணி தனக்கு தானே ஆப்பு கூட அடிச்சுப்பார். அவர் நமக்கு நாமே ஆப்பு அடிச்சுக்கிறோன்னு அது தெரியாது. ஏன் தெரியாது? இப்போ யாராவது சொல்கிறோம், காந்தி எவ்வளோ பண்ணாதப்பா, அதெல்லாம் உனக்கு வேலை இல்லையா, இது பண்ணுன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் இல்லை டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க, அம்மா சின்ன வயசே சொல்லிட்டாங்க, அந்த ஜெயின குரு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, அதெல்லாம் நான் கடைப்பிடிக்கணும், அதான் எங்கள் குடும்ப சென்டிமெண்ட் டாக்டர் சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இதை சொல்லிட்டேன், ஏதோ எல்லையோ இஷ்டம், தெரிஞ்சா தெரிஞ்சுக்கோ, படிச்சா படிச்சுக்கோ அப்படின்னு நாங்கள் விட்டுருவோம். ஏன்னா வேறு எக்ஸ்டர்னல் பீப்புள், கரெக்ட். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற ஸ்கிரிப்ட் தப்பாக இருக்குன்றதை அவர் ரெக்கக்னைஸ் பண்ணல. நான் சைல்டுஹுட்லேருந்து இதை பிலீவ் பண்ணுறேன், ஓகே எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க, மண்டல ஏற்றிட்டாங்க, ரைட்டு. இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா டைமும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எப்போயுமே அது வேலை செய்யணும்னா நான் அப்டேட் பண்ணணுமா, அப்டேட் பண்ணக்கூடாது? நான் அப்டேட் பண்ணுறது துரோகமா? நான் அப்டேட் பண்ணுறது தான் டெவலப்மெண்ட். அந்த டெவலப்மெண்ட் நான் பண்ண உடனே இப்போ நிறைய மென் இருக்கிறீங்க, விமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். ஒரு உமன் ஒரு சின்ன அப்டேட் பண்ணுறாங்க, உடனே நான் முடி வெட்டுறேன். அப்போ சொசைட்டி என்ன சொல்லும்? அதெல்லாம் பொம்பளைங்கெல்லாம் முடி வச்சுக்கணும், பொம்பளைக்கு முடி ரொம்ப அழகானது, அழகுன்னா அது போண்டா பொம்பளை மண்டையில் இருக்க கொண்டையில் தான் இருக்குது, அதான் தயவுசெய்து முடி வளர்த்துறே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொல்லணும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ முடி வச்சுருந்தா தான் பொம்பளை மாதிரி இருக்கீங்க, ஆம்பளை மாதிரி இருக்கேன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சின்ன குழந்தைகள் என்ன நினைப்பாங்க? அப்போ முடி தான் அழகுன்னு நினைப்பாங்கல்ல. அப்போ இந்த முடினால நம்ம நினைக்கிறோம், சின்ன தமிழில் சொன்னால் அது கெட்ட வார்த்தை வேற, இதுக்கு போய் இவ்வளோ டெவலப்மெண்ட் அளப்பறையான்னு நம்ம யோசிப்போம். இப்போ திங்க் பண்ணி பாருங்க, அந்த ஹேருக்கு அந்த சைல்டு ஒரு 2 வயசுலேருந்து அந்த பாட்டி 70 வயசு ஆகிற வரைக்கும் டெய்லி தேங்காய் எண்ணெய் தடவி, டெய்லி அதுக்கு சீரமாக போட்டு, அதுக்கு ஷாம்புவை போட்டு, அதை காய வச்சு, அதை உதறி, அதை டைப்பு டைப்பாக பின்னி, அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு நாளைக்கு நீங்கள் 1 hour சேவ் பண்ணால் கூட ஒரு வருஷத்தில் எத்தனை ஹவர்ஸ் சேவ் பண்ணுறீங்க? ஒரு வாழ்நாள் எவ்வளோ ஹவர்ஸ் சேவ் பண்ணுறீங்க? அந்த டைமை நீங்கள் வேறு எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணால் ஆக்சுவலி டைம் இஸ் மணி. இப்போ வாட் ஆர் யூ வேஸ்டிங்? யூ வேஸ்டிங் யூர் ரிசோர்ஸஸ் ஆன் சம்திங் தட் எனிவே கோயிங் டு ஃபால். அதுக்காக இவ்வளோ அழப்பற அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, அது ஒரு பெண்ணால் இங்கே கேட்க முடியாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இங்கே பெண்ணால் பேச முடியாது, யோசிக்க முடியாது, சிரிக்க முடியாது, நடக்க முடியாது, நைட் டைமில் பாய் ஃப்ரெண்டோட காரில் போய் ஜாலியாக கூட இருக்க முடியாது. எதாவது பண்ணால் என்ன சொல்லுவாங்க? இப்போ பொம்பளை இப்படிலாம் பண்ணலாமா, பொம்பளை சிரிக்கலாமா, பொம்பளை எப்படி பேசலாமா, பொம்பளை எப்படி உட்காரலாமா, பொம்பளை எப்படி நடக்கலாமா? சரி நாங்கள்லாம் ஒன்றும் பண்ணல, நீங்கள் என்னையா கீழ்ச்சிங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சரி இவங்களாம் என்ன தான் கீழ்ச்சாங்களாம் யோசிங்களா. சார் சொன்னார்ல, போர்ச்சுகீஸ் வந்தான், டச்சு வந்தான், டேனிஷ் வந்தான், ஃப்ரெஞ்சு வந்தான், பிரிட்டிஷ் வந்தான், யார்கிட்டயாவது நம்ம ஆளுங்க ஜெயிச்சாங்களா? அதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் ஜெயிச்சாங்களா? துருக்கியர் வந்தார், முகலாயர் வந்தார், எல்லாரும் வந்தார்ல, நம்ம ஆளுங்களாம் ஜெயிச்சிட்டாங்களா? அவங்க கிட்ட தொத்தி அனுப்பிட்டாங்களா? இப்பயும் ஒரு வீரம் அங்கே வேலு நாச்சியை தான் சொல்லுவாங்க.
பிரிட்டிஷாரை எதிர்த்து சண்டையிட்ட 2 பேர் யார் தெரியுமா? வீரமங்கை வேலுநாச்சி, ஜான்சி ராணி. இது 2 ஆம்பளையா? இப்போ நீங்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி வரும்ல. எங்களை தான் நீ ஒன்றும் பண்ண வேணான்றீங்க, நீங்களா தான் பண்ணியிருக்கணும்ல. என்ன பண்ணீங்க? அப்போ என்ன பண்ணாங்க நம்ம ஊர் ஆம்பளைங்களாம்? கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவாங்களா? எந்த கோயிலோ சர்ச்சோ மசூதியை போயிடுவாங்க, டமால் ஊந்து கும்பிடுவாங்க. கும்பிட்டுட்டு அங்கே சொல்கிற லோக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க மசாலாவை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருக்க பொம்பளையை அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொம்பளை அடிமையாயிடும், அது குட்டி போடும். இந்த அடிமை போடுற குட்டி எப்படி இருக்கும்? அது அடுத்த அடிமையாக இருக்கும். அது ஒரு குட்டி போடும், அது எப்படி இருக்கும்? அது 3rd ஜென்ரேஷன் அடிமையாக இருக்கும். அது ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது யோசிக்கவே யோசிக்காது. அப்போ இந்த ஜனத்தொகை ஆளப்படுமா? ஆளும். தொடர்ந்து அடிமையாக்கப்படும். யாரோ ஒருத்தர் அடிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதை மாற்றணும்னா ஃபஸ்ட்டு யார்கிட்டேருந்து சேஞ்ச் வரணும்? பெண்கள்கிட்டேருந்து தான் முதல் மாற்றம் வரணும். அப்போ பெண்கள்கிட்டேருந்து மாற்றத்தை வர வைக்கிறதுக்கு யாராவது இந்த சமுதாயத்தில் முயற்சி எடுத்தாங்களா? இந்த மொத்த இந்தியாவில் பெண்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் 4 பேர் யாராவது சொல்லுங்களேன். ஸோ மொத்தம் ஒரு 5 பேர் தான் சொல்கிறோம். யாராவது தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறாங்களா? யாராவது தமிழ் பேசுகிறவர் இருக்காரா? அவர் கன்னடம் பேசுவார், அவர் கன்னடர். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து பெண்களுக்காக ஒருத்தர் கூட பேசலை. அவர்லாம் பெண்களுக்காகலாம் பேசல சார், ஏதோ கொசுரா பேசியிருப்பார். பாரதியாரும் அவர் ஐயராச்சே, அவர் சர்மா ஆச்சே, அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது. தமிழை யாரும் சொல்லுங்க, யாரும் பேசல. பாரதிதாசன் பேசு. ஆனால் அவர் கூட ஒரு தாசனாக இருந்து பேசினார். அவரும் ஒரு புரட்சியாளராக இருந்து பேசியிருக்கலாம். அவரும் போய் யாருக்கோ பின்னாடி உட்காந்துன்னு சுப்புரத்தின தாசனா சாரி அவர் பேர் என்ன, கனக சுப்புரத்தினமாக பேசலை, பாரதிதாசனாக பேசிட்டார். அதில் ஒரு சின்ன மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ பெண்களை இங்கே டெவலப்பே பண்ணலை, பெண்களுக்காக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல. ஒருத்தர் பெங்கால்லேருந்து ஒரு ராஜா ராம்மோகன் ராய் பேசினார், மகாராஷ்டிராலேருந்து ஒரு ஜோதிபாய் பூலே பேசினார். அவர் தான் மகாத்மா நம்பர் 1. அவருக்கு அப்புறம் தான் மகாத்மா நம்பர் 2 தான் மகாத்மா காந்தி. ஒரிஜினல் மகாத்மா ஜோதிராவ் பூலே, அது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அம்பேத்கர் வராரு, இங்கேருந்து லோக்கலாக ஒரு பெரியார் வராரு. இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நேரு அதை அமல்படுத்துறாரு. அதனால இங்கே பெண்களுக்கு பேசுறதுக்கு அந்த உரிமை கிடைக்குது. இல்லைன்னா என்ன சும்மா விட்டு வச்சுருப்பாங்களா இங்கே? அப்போ அவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் தான் பெண்கள் இங்கே போராடிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் உளவியல் எல்லாம் சார் சொல்லியிருக்காரு. பட் அதுவும் பின்னாடி சார் சம்திங் எபிஜெனெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, உலகத்துலேயே ரொம்ப முக்கியமானது ஜீன்ஸு. அந்த ஜீன்ஸை ஆட்டி படைப்பது என்ன அப்படின்றத தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பேச போகிறோம். இந்த ஜீன்ஸ் ஆட்டி படைக்கிற எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிளான 3 கரங்கள். அப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த 3 கரங்கள் என்ன, அதற்கும் இன்றைய பொலிட்டிக்கல் தாட்க்கும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்ன்றதான் நம்ம அந்த லிங்க்ஸை இன்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மனிதர்களுக்கு மட்டும் எல்லா ஜீவராசிக்கும் பொதுவான அந்த 3 விஷயங்கள் என்னென்னவா இருக்கும். முதல் நம்ம கண்ணுக்கு தெரியாத கரம் காலம். கரெக்டாக காலம் நிறைய விஷயத்த மாற்றும். ஏன் அந்த காலத்தில் மட்டும் மார்ட்டின் லூதர் கிங் பிறந்தாரு, அவர் பிறந்து ஏன் இந்த புரட்சி வந்ததுன்னா அந்த கான்டெக்ட் அப்படி இருந்தது, அந்த சூழ்நிலைக்கு அது பொருந்தி இருந்தது. அந்த டைமில் அவர் யோசிச்சார், அவர் யோசிச்சதுனால அது ஜெயிச்சுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வேறு ஊரில் வேறு காலத்தில் பிறந்திருந்தா ஒன்றும் இல்லாமல் தான் போயிருந்திருப்பாங்க. கரெக்ட். அந்த காலத்தில் அந்த டைமில் அந்த சிச்சுவேஷனை அப்படி கேப்டிவேட் பண்ணால் மாற்றம் வரும். அப்போ முதல் நம்ம கண்ணுக்கு தெரியாத கை காலம். 2வது சூழ்நிலை. 3வது அதுவும் கண்ணுக்கு தெரியாதது எந்த துறை, மனசு. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எல்லாத்தையும் அதுதான் முடிவு செய்யும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன ட்ரெஸ் போடுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எது உங்களுக்கு பிடிக்கும், எது உங்களுக்கு பிடிக்காது, எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது இந்த மனசுன்ற கண்ணுக்கு தெரியாத அந்த விசை. அப்போ இந்த 3 தான் ஒரே சமயத்தில் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் அது நமக்கு கண்ணில் தெரியலன்றதுனால சில பேரால் தான் அதை உணர முடியும், நிறைய பேரால் அது உணர முடியாது. சில பேரால் மட்டும் ஏன் அதை உணர முடியுது? ஒரு சின்ன குழந்தைக்கு இப்போ இங்கே குட்டீஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் போகலாம், டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னா டைம் தெரியாத அவருக்கு. இங்கே இல்லை, இப்போ இல்லை, கொஞ்சம் அடக்கி நிறு அப்படின்னா சூழ்நிலை தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க மனசு தெரியாது. ஏன் தெரியல? ஏன்னா முதிர்ச்சி இல்லை.
சில பேருக்கு கொஞ்சம் வயசு ஆக ஆக முதிர்ச்சி வரும், இதெல்லாம் புரியும். சில பேருக்கு என்ன வயசானாலும் முதிர்ச்சி வராது. ஏன் வராது? ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள், ஒன்று அவங்க இன்பிரீடிங் பண்ணியிருப்பாங்க, சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே சொன்னல, இந்தியாவில் திரும்ப திரும்ப நம்ம அடிமையானோம். ஏன் திரும்ப அடிமையானோம்? அந்த கிராமத்துக்குள்ளேயே அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இன்பிரீடிங் எண்டோகேமி, அகமணமுறை, அவங்க இன்பிரீட் பண்ணுறாங்க. இந்த ஜெனரேஷனில் தான் அவுட் பிரீடிங் நம்ம பண்ணுறோம். வெளியால் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊருக்குள்ளேயே, அந்த சொந்தத்துக்குள்ளேயே மாப்பிள்ளை இருக்கா பொண்ணு இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா தான் அவுட் சைட் போவாங்க. தட் வாஸ் ஒன்லி அன் ஆப்ஷன். ஒரு வழி இல்லைன்னா தான் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணுவாங்க தவிர, முடிஞ்ச வரைக்கும் கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ இன்பிரீடிங்கிறது, இஸ் இட் அ குட் திங் ஆர் அ பேட் திங்? வை இஸ் இட் பேட்? ஏன் ஜீன் வேரியேஷன் இருக்கணும்? எக்ஸாக்ட்லி. அப்போ ஜெனட்டிக் வேரியேஷன் அந்த காரணத்துக்காக தான் முதல்ல இயற்கையில் ஆண் அப்படின்ற ஜீவராசியே இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனட்டிக், நீங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியை பாருங்களேன். முதல்ல என்ன அனிமல் உருவாச்சு? ஒரு செல் உயிரினம், 2 செல் உயிரினம், பல செல் உயிரினம், பல செல் ஒரே தோல் உயிரினம், பல செல் ஒரே தோல் வெவ்வேறு உயிரினம், அப்புறம் முதுகு தண்டு இருக்குது, அப்புறம் மூளை இருக்குது, அப்படின்னு தனித்தனியாக எவல்யூஷன் ஆகுதுல்ல. அதில் ஒரு பாயிண்டில் சடனாக ஆண் பெண் பிரிவினை வருது. அதுக்கு முன்னாடி ஆண் பெண் பிரிவினை இல்லை. நம்ம முதுகு தண்டு இருக்கிற மிருகத்தை சொன்னோம். இப்போ செடி கொடியில் சிலதுக்கெல்லாம் ஆண் பெண் தனித்தனியாக இருக்குல்ல. தென்னை மரம், பனை மரம், பப்பாயா மரத்துலாம் ஆண் பப்பாயா தனி, பெண் பப்பாயா தனி. ஏன் அப்படி இருக்கு? பனை மரத்தில் கூட ஆண் பனை மரம்னு ஒன்று தனியாக இருக்கும், சுற்றி நிறைய பெண் பனை மரமாக இருக்கும். ஒரே ஒரு ஆண் பனை மரத்தை அந்த ஊரில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் இப்போ நம்ம ஸ்டெம் செல் கல்ச்சர் பண்ணுறோம். நிறைய புதுவிதமான அணுகுமுறைகள் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம கன்னத்துலேருந்து ஒரு செல் எடுத்து அதுலேருந்து ஸ்டெம் செல் உருவாக்கி அதில் ஒரு ஸ்பெர்ம் செல்லு, அதில் ஒரு எக்கு செல்லு உருவாக்க முடியும். இது தனி 23, அது தனி 23 உருவாக்க முடியும். அந்த 23 சேர்த்து திரும்ப ஒரு குழந்தைய உருவாக்க முடியும். ஆனால் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வீக்காக இருக்குது. ஒரு நோய் வந்ததுன்னா, ஒரு கோவிட் வந்ததுன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்ஸா வந்ததுன்னா, ஒரு போலியோ வந்ததுன்னா அது செத்துரும். அப்போ அந்த வீரியத்தை அதிகப்படுத்தணும்னா வெளியிலேருந்து இன்னொரு செல்லு உள்ளே வரணும். அந்த வெளியிலேருந்து இன்னொரு செல்லு உள்ளே வரத்துக்காகத்தான் இயற்கையில் மேலுன்னு தனியாக ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது, சப்ஸ்பீஷீஸ் இருக்குது. அப்போ மேலுன்னு ஒரு சப்ஸ்பீஷீஸ் எதுக்கு இருக்குன்னா, இப்போ ஜெனட்டிக் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆணோட உடம்புல ட்ராவல் பண்ணுறதுனாலயே அந்த ஸ்பெர்முக்கு சில குவாலிட்டிஸ் புதுசாக வருது. தட் இஸ் கால்ட் ஜெனட்டிக் இம்ப்ரிண்டிங். அந்த செல்லை லேபில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம்ல. லேபில் எடுத்து யூஸ் பண்ணுறதை விட நேச்சுரலாக ஒரு பாடியிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு நிறைய எபிஜெனட்டிக் குவாலிட்டிஸ் வருது. அந்த அப்பா என்ன அனுபவிச்சாரோ, என்ன அவர் மனசில் தோணுச்சோ, என்ன வாழ்க்கையில் அவர் பட்டாரோ இல்லை கற்றுக்கிட்டாரோ, அது எல்லாம் கூட அந்த ஸ்பெர்ம் வழியாக வருதுன்னு சொல்கிறாங்க. சேம் ஃபார் த உமன் ஆல்சோ, சேம் ஃபார் த எக் ஆல்சோ. அப்போ இயற்கை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தனியாக ஒரு ஆம்பளை, தனியாக ஒரு பொம்பளை, அது பிரிவினை வேணும், வேரியேஷன் வேணும், வேறு ஜெனட்டிக் மெட்டீரியலாக வேணும்னு தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கு. நம்ம இயற்கைக்கு உதவி செய்கிறோமா, உபத்திரம் கொடுக்குறோமா? வேரியேஷனுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம சேம்னஸ்க்கு ட்ரை பண்ணுறோம். திரும்ப திரும்ப சேம்னஸ் கொண்டு வரோம். எந்தெந்த விதத்தில் சேம்னஸ் கொண்டு வரோம்? என்ன மாதிரியே இருக்கணும், எங்கள் ஊரால் இருக்கணும், எங்கள் பழக்க வழக்கம் இருக்கணும், எங்கள் சமையலாக இருக்கணும், எங்கள் சாமியை கும்பிடணும், நாங்கள் சொல்கிற மாதிரியே எங்கள் சாமியை கும்பிடணும். கரெக்ட்? இப்படிலாம் சொல்கிறது வந்து, இஸ் இட் ப்ரோ நேச்சர் ஆர் அகேன்ஸ்ட் நேச்சர்? Why are we doing it? ஏன்னா நம்ம அதெல்லாம் டேட்டா பாயிண்ட்ஸை கனெக்டே பண்ணல, தனித்தனியாக இருக்கின்றதுனால அப்படின்னு நம்ம தற்குறியே யோசிக்கல. தற்குறி எப்படி யோசிப்பாங்க? தற்குறிப்பு ஏற்ற அணியிலன்னு சொல்லுங்க. தற்குறி எப்படி யோசிப்பாங்க? என் ஐடென்டிட்டியை வச்சு, எனக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நான் சொந்தமாக யோசிக்கிறேன், நான் கன்க்ளூட் பண்ணுறேன், இது எனக்கு ஒர்க் ஆகும், இது எனக்கு ஒர்க் ஆகாது. ஒரு அடிமை எப்படி யோசிப்பாங்க? எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள் ஊரில் சொல்லிட்டாங்க, எங்கள் சர்ச்சில் சொல்லிட்டாங்க, எங்கள் மசூதியில் சொல்லிட்டாங்க, எங்கள் ஜீனாலயத்தில் சொல்லிட்டாங்க, அதாங்க நான் செய்வேன்னு சொன்னால் அது வெற்றிக்கான சர்வைவலுக்கான ஸ்ட்ராட்டஜியாக? நானே சொந்தமாக யோசிச்சு முடிவு வரேன், மிஷின் வேலை செய்ய வைக்கிறேன்னு சொல்கிறது சர்வைவலுக்கான ஸ்ட்ராட்டஜி. அப்போது நேச்சரில் வேரியேஷன் ஒன்று வேணும். வேரியேஷனுக்கு தான் ஆண் பெண்ணுன்னு 2 பாலினம் இருக்குது. அந்த 2 பாலினம், இது ஒரு லைஃப் வாழும், அது ஒரு லைஃப் ஆகும், இது நிறைய விஷயங்களை கற்றுக்கும், அது நிறைய விஷயங்களை கற்றுக்கும், ரெண்டும் சேரும், குட்டி போடும். அந்த குட்டியை ரெண்டும் சேர்ந்து வளர்க்கும். அதை வளர்க்குறதுக்கான ஒரு நெஸ்ட்டு,
அதை சுற்றி கம்யூனிட்டின்னு ஒரு நெஸ்ட்டு, அதை கவர்ன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு அரசாங்கம்னு ஒரு நெஸ்ட்டு. இதெல்லாம் எதற்காக இருக்குது? இதோட மையம் என்ன? நடு சென்டரில் இருக்குது எது? குடும்பம், குழந்தை, குட்டி. ரைட்? இந்த குட்டீஸ்க்காக தான் உலகம் இருக்குது. ஆனால் இங்கே எங்கே தவறு நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷமா இந்த குழந்தை சென்டராக இல்லை. யார் சென்டராக இருந்தாங்க? சென்டராக இருந்தாங்க. இட் வாஸ் அ மேல் சென்ட்ரிக் வேர்ல்டு வித் அ மேல் சென்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்படி சொல்றோம்? அது மேல் சென்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சொல்றோம்? அவ்வளோ சொதப்புனதுக்கும் காரணம் இந்த மேல் சென்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது. அதுக்கு முன்னாடி என்ன சென்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்ததுன்னா ஃபீமேல் சென்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது. ஃபீமேல் சென்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சொல்றோம்னா, அந்த காலத்துல ரோமன் எம்பையர்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் டயானா நீங்க கூகுள் அடிச்சு பாருங்களா. இப்போ கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாச்சு ஆஃப் டயானா வித் டெஸ்டிக்கல் கார்லண்ட் அப்படின்னு போடுங்களேன். ஒரு பொம்பளை சிலை வரும், ரோவா ஏதோ தொங்கின்னு இருக்கும். என்னன்னு உத்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளைக்கு மாலை போட்டிருக்காங்க. எதை வச்சு மாலை போட்டிருக்காங்கன்னா ஆணோட விந்து பையை வச்சு மாலை போட்டிருக்காங்க. டெஸ்டிக்கல் கார்லண்ட் போட்டிருக்காங்க டயானாக்கு. எதுக்கு போட்டிருக்காங்க? டயானா யாரு? காட்டுடை தலைவி. நம்ம கொற்றவையோட ரோமன் ஈக்குவலண்ட் வந்து டயானா. ஆர்டிமிஸோட ரோமனைஸ்டு வெர்ஷன் வந்து டயானா. அவங்க காட்டுக்கும் காட்டு வேட்டைக்கும் குழந்தை பிறப்புக்கும் குழந்தை வளர்க்கும் உண்டான கடவுள். அந்த டயானாக்கு தான் நெற்றியில் பிறை இருக்கும். பிறை சூடிய பொன்மணி அவங்க. அவங்களுக்கு எதுக்கு டெஸ்டிகுலர் மாலை? அந்த காலத்தில் என்ன யோசிச்சுருக்கான்? அவள் காட்டில் சுற்றுற பொம்பளை, அவளுக்கு ஆம்பளை பசங்க தான் பிடிக்கும். ஆம்பளை பசங்க எது பிடிக்கும்? டெஸ்டிஸ் தான் பிடிக்கும். டெஸ்டிஸே கொடுக்கும். ஈவனும் நீங்கள் பலியிடும் போது எந்த அனிமலை பலியிடுவீங்க? பெண் மிருகங்களை யாரை பலியிடுவாங்களா? ஆண் மிருகத்தை தான் பலியிடுவாங்க. காட்டில் போய் ஒரு வேட்டை இருக்குது, ஒரு பூஜை இருக்குது, ஒரு போருக்கு போகிறாங்கன்னா யாரை பலி கொடுக்குறாங்க? அரவான் யாரு? ஆணை தான் பலியிடுவாங்க. அவனே வந்து தன்னைத்தானே பலிக்கு கொடுக்கணும். அவனுக்கு எந்த விதமான உணவும் இருக்கக்கூடாது. அவன் நல்ல உடல் வலிமை மன வலிமை மிக்கவனாக இருக்கணும். ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல பலி கொடுத்தா தான் அந்த கடவுள் ஏற்றுக்குமா. எந்த கடவுள்? பெண் கடவுள். அப்போ எந்த மையமான சிந்தனை இது? இது பெண் மையமான சிந்தனை. இது கரெக்டா? டயனா வந்து கேட்டாங்களா எனக்கு மாலை போடுங்க? டயனா பேசியே இருக்காது. எப்படி தன்னை வச்சு கேம் ஆடுறாங்கன்னு டயனாக்கு தெரிஞ்சிருக்காது. நான் கேட்கவே இல்லைடான்னு சொல்லியிருப்பான். ஆனால் இந்த கதைகளை உருவாக்கி யார் சம்பாதிக்க ட்ரை பண்ணா, யார் அதிகாரத்துக்குள்ள வர ட்ரை பண்ணா? டயனா வந்து சொல்லல எனக்கு இந்த மாலை போடுங்கன்னு. டயனா மாலை போட்டால் கொடுத்துருவாங்கன்னு கதை சொன்னது யாரு? அப்போ இந்த கடவுளை வைத்து வியாபாரம் பண்றாங்க. அந்தந்த டைம் ஏற்ற மாதிரி ஒரு கதையை சொல்லிக்கிறாங்க. சில டைம்ஸ் அவங்க வந்து ஒரு ஃபீமேல் காடஸ் ஹெல்த்துக்கு கதை சொல்லி சம்பாதிக்கிறாங்க. காலம் மாறும்போது மேல் காட் ஹெல்த்துக்கு கதை சொல்லி சம்பாதிச்சிடுறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஃபீமேல் இஸ் தி சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் நான் சொல்றோம். மேல் இஸ் தி சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் சொல்லல. யார் சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் சொல்றோம்? சைல்ட் இஸ் தி சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் சொல்றோம். அப்போ இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு அந்த ஹியூமனிசம், ஈக்குவாலிட்டி, இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்தா மட்டும்தான் இந்த முன்னேற்றத்துக்கு நம்ம போக முடியும். அப்போ சைல்டு இஸ் தி சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் நம்ம சொல்ல வர்றது ஒரு புதுவிதமான சிந்தனை இல்லையா? முன்ன இருந்த காலம் வந்து ஆண் மையமான காலம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஏர்லியஸ்ட் இட் வாஸ் பெண் மையமான காலம். அதுக்கப்புறம் ஆண் மையமான காலம். ஆண் மையமான காலத்துக்கு பெரிய உதாரணங்கள் நம்ம ஏற்கனவே தெரியும். ஈஜிப்சியன் எம்பையர் இருந்தது, அப்புறம் ரோமன் எம்பையர் இருந்தது, கிரீக் எம்பையர் இருந்தது, அப்புறம் எல்லா ஏஷியன் எம்பையர்ஸ்லாம் இருந்தது, இந்தியாவில் உள்ள முகல் எம்பையர் இருந்தது, எல்லாம் இருந்தது. எல்லாரும் ராஜா நினைப்பாரு, ராஜாக்கு 1000 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், 30,000 கொண்டாடி இருக்கலாம், தெருவாக்குள்ள போய் வச்சிருப்பாரு அவரு. அந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யுதா? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. காட்டுல அந்த பெண் இருப்பாங்க, இந்த ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட், அந்த ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட், இந்த ஊர்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட், அந்த ஊர்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படியே வருவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யுதா? வேலை செய்யல. அதற்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ராஜாவுக்கு வந்து ஒரு ஏகபத்தினி இருப்பாங்க, பட்ட மகிழ்ச்சி இருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 எக்ஸ்ட்ரா வைஃப் கூட வச்சுக்கலாம், தசரதன் மாதிரி. அந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்துச்சா? ஏன் வேலை செய்யல? வைஃப் நம்பர் 1, வைஃப் நம்பர் 3 ரைவல்ரி வச்சுக்கிறாங்க. அந்த பையனை காட்டுக்கு அனுப்புன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளை காட்டுக்கு போய் லோன் அலையுது. அது நல்லா கூட வாழ மாட்டேங்குது, கடைசியில போய் செத்து போயிடுது. இது நல்ல ஸ்ட்ராட்டஜியா? இல்ல. அப்போ சரி, அப்ப ராஜாவுக்கு ஒரே ஒரு வைஃப், மீதி மேல வைஃப் கிடையாது, வேணா வைஃப் ஆட்சியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜியா? ஏன் நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்ல? வைஃப் பாட்டியா இருக்கிறவங்க கூட கொலை பண்ணுவாங்க, அந்த குழந்தை கடத்தின்னு போயிடுவாங்க, அந்த குழந்தை ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. இப்போ எதற்காக அவங்க இவ்வளவு முயற்சி பண்ணாரோ அது நடக்காம போயிடலாம். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி இந்தியாவுக்கு வருது. கிறிஸ்டியானிட்டி இந்தியாவுக்கு வரும்போது தான் அவங்க சொல்றாங்க ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒருவனுக்கு ஒருத்தி வந்து ராமர் வேணா இருந்தாரு. ஆனா அந்த வால்மீகி ராமாயணத்துல நிறைய ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை. அந்த வால்மீகி ராமாயணம் கூட நிறைய வாய்ப்பு. ரொம்ப
இந்தியாவுக்கு வரும்பொழுது மிஷினரிஸ் வரதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இந்தியாவுக்கு வந்துச்சு. தாமஸ் வரும்போதே இங்க சென்ட் தோமா வந்தாருல்ல, தோமா இங்க வரும்பொழுதே கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. சரி, கிறிஸ்டியானிட்டி தான் வந்தாரு. இது காலம், ஓகே, கிறிஸ்டியானிட்டி வர காலம். சூழ்நிலை இங்கே விவசாயம் போய்க்குது, வேற தொழில்களுக்கு மக்கள் ட்ரை பண்றாங்க. இவங்க வர்றாங்கன்னா எவ்வளவு காசு இருக்கு உங்ககிட்ட, இவங்க வந்துருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஒரு ஜாலரை அடிப்போம், அவங்க கதையை நம்மளும் கொஞ்சம் கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு தாவலாவை பண்ணுவோம், அவங்க கிட்ட பிசினஸ் பண்ணுவோம்னு இவங்க நினைக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே. அப்போ சூழ்நிலை. மூணாவது மனசுன்னு நான் சொன்னேன்ல, மனசு எப்படி வேலை செய்யுது? சாந்தோம் வராது, இங்க மக்கள் வந்து ஓகே அவர் ஏதோ சொல்றாரு, அவர் வந்து ஏதோ பேசுறாரு, ஒரு உரையை நிகழ்த்துறாரு, கேட்கணும்னு வராங்க. அப்ப அவங்க மனசு என்ன ஆகும்? அவங்களை ஜட்ஜ் பண்ணுது அந்த மனசு. இவரு வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இவருக்கு வேலை செய்யுதா, அதனால இவரு ஒழுங்கா இருக்காரா, இவரு நல்லா இருக்காரா, இவரு மேன்மையா இருக்காரா, சரி அவரு மேன்மையா இருக்காரு, நான் எப்படி இருக்கேன், நான் அங்க இருக்கிறேன்னா இங்க இருக்கிறேன்னா இங்க இருக்கிறேன்னா, நான் இங்க இருக்கிறேன், அப்ப இங்க நான் இங்க போனோம், அப்ப இவரு தான் அதுக்கான படிக்கட்டு, அவர் மேல ஏறி போயிடலாம், அப்பதான் நம்ம அங்க போவோம் அப்படின்னு மக்கள் அதை சூஸ் பண்றது அவர் மேல இருக்க பயத்தினாலயா மரியாதைனாலயா இல்ல யோசிக்காம எப்படி சூஸ் பண்ணாங்க? எனக்கு ஆதாயம் இருக்கு, நான் கால்குலேட் பண்றேன், எனக்கு ஆதாயம் இருக்கு, அதனால நான் சூஸ் பண்றேன், அப்படிதான் அவங்க சூஸ் பண்ணாங்க. எனிபடி முக்கியம், ஆண்கள் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, பெண்கள் என்ன பண்ணாங்க? பெண்கள் போய் கன்வெர்ட் ஆயிட்டாங்க மேடம். கரெக்ட். நீங்க லஸ்ட் சர்ச் ரோட் போங்களேன், கச்சேரி ரோட் போங்க, அங்க போர்ச்சுகீஸ்க்கான ஒரு இடம் இருக்கு. நீங்க நார்த் மெட்ராஸ் போங்க, புலிக்காட்டு போங்க, அங்க டேனிஷ் லொகேஷன் ஒன்று இருக்கு, அங்க டேனிஷ் பீப்புள் இருக்கிறாங்க, டேனிஷ் ஜீன் இங்க கலந்து இருக்குது, பிரெஞ்சு ஜீன் இருக்குது, எந்த ஜீன் இல்லை இங்க. ஏன் மனுஷங்க இத்தனை கலர்ல இருக்கிறாங்க இந்தியால? நீங்க ஆப்பிரிக்கா போய் பாருங்க, வெறும் ஒரு பொறுப்பட்டி கானான்னு ஒரு ஊர் போங்க, ஐவரி கோஸ்ட்னு ஒரு ஊர் போங்க, நைஜீரியான்னு ஒரு ஊர் போங்க, ஒரு தெருவில் இருக்க எல்லாம் ஒரே கலர்ல இருப்பாங்க. ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. நம்ம ஊர்ல ஒரு போட்டோ எடுத்தா ஒரே மாதிரி இருக்கும், ஏன் வேற ஒரு மாதிரி இருக்கும்? யார் பண்ண வேலை இது? நம்ம லேடிஸ் பண்ண வேலை. நம்ம ஜென்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? சண்டை போட்டிருக்காங்க. லேடிஸ் என்ன பண்ணிருக்காங்க? செட்டு சேர்ந்துருக்காங்க. ஏன் எது பெட்டர் ஸ்டடி? எது பெட்டர் ஸ்டடி? செட்டு சேர்ந்துருக்காங்க. இப்போ யார் இங்க ஸ்மார்ட்டரா இருந்திருக்காங்க? யார் மனசு கரெக்டா வேலை செய்து பாருங்க. ஓகே, ஒருத்தன் வந்திருக்கிறா, அவங்கிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கு, உடனே கால்குலேஷன் நடக்குது. இந்த ரிசோர்ஸ் என்னுடைய தான் ஆகணும், என்ன பண்ணணும், நான் லெஜிட்டிமைஸ் ஆகணும், அதுக்கு நன்மை பண்ணணும், அதை நான் பண்றேன் அப்படின்னு நீங்க வேலை செய்யறது ஃபுல்லா பெண்கள். ஆனா இவங்க தன்னை முதன்மைப்படுத்திக்கவே இல்லை, அப்படி பேக்ரவுண்ட்லயே இருக்கிறாங்க. ஏன் பேக்ரவுண்ட்லயே இருக்கிறாங்க? இழிவா அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அவங்க நினைச்சிருந்தா அதை மாத்திருக்கலாம். நான் பெண்கள் இங்க என்ன கேம் ஆடினாங்கன்னா, நான் விக்டிம்ன்ற அந்த ரோலையே பிளே பண்ணாங்க. நான் விக்டிம் அவளை இந்த மாதிரி பாவப்பட்ட கேட்டு இந்த உலகத்திலே இல்லை. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை வேலை வந்தா என்ன சொல்லுவாங்க? அம்மா கூட கஷ்டப்பட்டு அப்படின்னா அந்த குழந்தை சாப்பிடுவோம். அப்போ இந்த விக்டிம் ரோல் பிளே பண்ணி இந்த பெண்கள் இப்பயும் ஒரு வீட்டுல ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாரு இஷ்டப்படியே நடக்கும். ஏன் உங்க அம்மாவுக்கு அந்த பவர் இருக்கு? பாத்தீங்களா, இந்த விக்டிம் ரோல் அவ்வளோ பவர். நான் சொல்றேன் சரின்னா அந்த பிள்ளை செய்யாது. உனக்கு ரொம்ப தெரியுமா, நான் தானே போய் அவதி பண்றேன்னு சொல்லுவோம். அம்மா பாவம் இல்லை அப்படின்னா செய்வோம். இப்போ அம்மா பாவம் இல்லை ரோல் ஒண்ணு, அம்மாவுக்கு எல்லாம் தெரியுற ரோல் ஒண்ணு, ரெண்டுமே ஒரே டைம்ல பிளே பண்ண முடியாதுல்ல. அப்ப இந்த லேடிஸ் இதை வச்சு யூஸ் பண்ணி என்ன எது நல்லா வேலை செய்யுதுன்னு பார்த்து அம்மா பாவம் தான் நல்லா வேலை செய்யுதுன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த அம்மா பாவம் ரோல் வந்து உண்மையிலேயே அவங்க நல்ல ஸ்ட்ராட்டஜியா நீங்க குளோபலா எடுத்து பாருங்க. குளோபலா முதல் உமன் லீடர்ஷிப் எந்த கண்ட்ரிக்கு இருந்துச்சு? உமன் பிரைம் மினிஸ்டர் எந்த கண்ட்ரியில முதல்ல வந்தாங்க? ஸ்ரீலங்கா. ஸ்ரீமாவோ பண்டார நாயகே எப்படி வந்தாங்க? அவங்க வீட்டுக்கார கொடுத்தாங்க. ஐயோ எங்க வீட்டுக்கார கொடுத்தாங்களே அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு அவங்க பிரைம் மினிஸ்டர். கரெக்ட். அதுக்கப்புறம் பெனாசர் குட்டோ, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் பங்களாதேஷ். இந்த மூன்று நாடுகளும் எந்த மாதிரி நாடுகள்? வளர்ச்சி அடையாத, பெண்களை கஷ்டப்படுத்துற, பிற்போக்கான, பெண்கள் கஷ்டப்படும் ஊரு. முக்காடு போட்டு வருதுங்க பொம்பளை இந்த ஊர்ல. கரெக்ட். அந்த ஊர்ல பொம்பளைங்க எல்லாம் லீடர்ஷிப் ரோல் முதல்ல வந்துடுறாங்க. இன்னும் யூஎஸ்ஏல விமன் ஹேவ் லிபரேஷன், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல, பிரிட்டன்ல, ஆஸ்திரேலியால விமன் வரத்துக்கு எத்தனை வருஷம்? அவங்க அப்புறம் தான் வந்தாங்க. அவங்க முதல்ல நம்ம தான் வந்தோம். எப்படி வந்தோம்? அப்போ விமன் கரெக்டா தானே கால்குலேட் பண்ணிருக்கோம். இந்த ரோல் பிளே பண்ணா கேம் ஆடலாம், ஜெயிக்கலாம் நமக்கு தெரியுது. அப்ப அந்த ரோல் இவங்களும் கூட சேர்ந்து ஆடிட்டாங்க.
ஏமா நீ அந்த காலத்துல ஆட்சி செய்தமா, சிங்கத்து மேல நீ தாமா உட்காந்துருந்த, உன் தலையில தாமா பேரை இருந்தது, சிவன் திரி வச்சுமா, நீ தாமா ஒரிஜினல் ஓனர் சொன்னா பெண்கள் வந்து ஆச்சரியமா இருக்கு, அவங்க புதுசாதான் சொல்றாங்க, நான் கேள்வியே படலையே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கோயிங் பேக். இதெல்லாம் நம்ம வரலாற்றுல நடந்த சம்பவங்கள். அப்ப பெண்கள் இப்போ என்ன யோசிக்கணும்னா, நான் அந்த மூன்று மேஜிக்கல் இன்விசிபிள் ஹேண்ட் சொல்லுவேன். இந்த மனசுன்ற ஒரு கருவி இருக்கு. இந்த மனசை ரொம்ப ஆபரேட் பண்றது ஆண்களா பெண்களா? சைல்ட்ஹுட்ல இருந்து the hand that rocks the cradle is the hand that rules the world. நம்ம முன்னாடியே சொல்லிருக்காங்க, இதான் ஆகும், அதான் செய்யணும், நம்ம வீட்டுல இதுதான், அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, அதெல்லாம் அம்மா சொல்றபடி கேட்டுருப்பா, அம்மா சொல்றபடி செய்திருவா. இந்த டைலாக் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டைலாக் சொல்லி சொல்லி இந்த பெண்கள் தனக்காகவும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் விசாலமாவும் யோசிச்சிருக்கலாம். ஆனா அவங்க யோசிக்கணும். அவங்க என்ன தப்பு பண்றாங்க? பெண்கள் லீடர்ஸ் மிஸ்டேக் என்ன? என்ன நடந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப சில விஷயங்களை போய் மாட்டிப்பாங்க. எந்தெந்த விஷயத்துல பெண்கள் போய் லாக்காராங்க? அதுக்கு முன்னாடியே சொல்றதுல லாக்காயிருப்பாங்க மேடம். அந்த இன்னொருத்தருக்கு போய் சேவை பண்றது இருக்குல்ல, அதுல வந்து ஒண்ணுதான் பெண்கள். அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட், அவங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ், நாங்கள் ஃப்ரெண்டு, அவங்க என் ஃப்ரெண்டு, எனக்கு மட்டும் தான் அவங்க அன்பா இருப்பாங்க, அந்த பொசசிவ்னஸ். அப்புறம் அவங்களுக்கு நான் ஸ்பெஷலா தெரியணும், அதனால நான் என்னை அழகுபடுத்திக்கிறேன், என்னை சிறுமைப்படுத்திக்கிறேன், நான் வேற விதமா காமிச்சிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்காக நான் அனுபவிச்சு தொலைக்கிறேன். அந்த முடி வளர்க்குற கதை மாதிரிதான் வளர்த்துக்கிறேன். யார் ஆசைப்பட்டு வளர்க்குறா? சிக்கு போற சனியனேன்னு சொல்லிட்டு அதை வெட்டி தொலைனா அது அழகா இருக்குல்ல, அது அழகா இருக்குல்ல அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி சில அசௌகரியங்களை ஏற்றுக்கிறதுக்கு பெண்கள் தயாரா இருக்காங்க. எனக்கு அசௌகரியங்க இருக்கு வேணாங்க, நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? கல்ச்சரலி அதே ரோல் பிளே பண்ணி அந்த அசைன் ரோலுக்குள்ள ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இது வெறும் ஒரு அசைன் ரோல் தான். ஒரு காலத்துல நாங்களாம் சிங்கம் ஓட்டினோம் தெரியுமான்றதே அவருக்கு தெரியல. அது சொன்னா கூட அதெல்லாம் வேற யாராவது இருக்கும், நாங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விலகுதல் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்போது இப்போ டாக்கிங் இன் பொலிட்டிக்கல் கான்டெக்ட். இந்த என்டையர் இஷ்யூ எப்படி வருதுன்னா ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ட் தான் வருது. நான் தற்பூர் எங்கே வந்தது, சம்திங் ஹேப்பன் இன் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. வாட் ஹேப்பன் இன் தமிழ்நாடு? ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி ஒரு 100 odd years தான் இருக்கிற நீச்சி ஒன்று இருக்கு. அந்த நீச்சி எதிர்த்து புதுசா ஒரு கேரக்டர் வருது. இந்த கேரக்டருக்கும் ஒரு ஏதோ தனக்காக சொந்தமா உருவான ஒரு குவாலிட்டி இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் போட்டின்னு ஒன்று. இது எக்ஸ் வச்சுக்கலாம், இது ஒய் வச்சுக்கலாம். இப்போ பொதுமக்களுக்கு சாய்ஸ் இருக்கு. ஐ கேன் மேக் எ சாய்ஸ். எனக்கு எக்ஸ் வேணுமா ஒய் வேணுமாங்கிறது ஏன் இஷ்டம். இப்போ அதிகமாக ஓட்டு போட்டது ஆண்களா பெண்களா? இந்த மேனிஃபெஸ்டோல அதிகமா டார்கெட் செய்யப்பட்டது ஆண்களா பெண்களா? அப்ப இங்க ஓட்டை சேஞ்ச் பண்ணது ஆண்களா பெண்களா? பெண்கள் என்ன யோசிக்கிறாங்க? எனக்கு எம்ஜிஆர் வேணும், கரெக்ட்? யாரா இருந்தாலும் அவங்க வந்து ஓகே, எனக்கு வந்து என் மைண்ட்ல அகைன் அந்த மூன்றாவது இன்விசிபிள் ஹேண்ட் வந்து என் மைண்ட்ல தெரியுது, இவர் எனக்கான ஆளு, எனக்காக ஒரு நிற்பாரு, எனக்காக சண்டை போடுவாரு, எனக்காக பேசுவாரு அப்படின்னு யாரை சூஸ் பண்றாங்களோ அவரை பெண்கள் வந்து அபகரிச்சு அவரை கஸ்டமைஸ் பண்ணி தனக்கான கன்வெர்ட் பண்ணி தனக்கான ஒரு ஆயுதமா வெப்பனைஸ் பண்றது பெண்களோட எப்பவுமே செய்யற வேலை. எப்பவுமே செய்யற வேலை தானே. இதுக்கு முன்னாடி பெண்கள் செய்து உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆதா? எப்ப செய்வாங்க? எப்பவுமே பெண்கள் செய்யற வேலை. குழந்தை பெற்றோன்னா நான் அப்படி இப்படி வளர்ந்து தெரியுமா, எதுக்கு வளர்க்க, எனக்கான ஆயுதமா, உனக்கான ஆயுதமா இல்லை எனக்கான ஆயுதமா நான் வளர்ந்தேன் அப்படின்னு பர்சனலைஸ் பண்ணி தனக்கான ஆயுதமா கன்வெர்ட் பண்றது பெண்கள் இயல்பிலேயே வர தன்மை. இப்ப நம்ம சொல்றோமே, மனிதர்கள் வந்து அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிச்சாங்க, வீல கண்டுபிடிச்சாங்க, வான சாஸ்திரம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க நம்ம சொல்றோம்ல. மனிதர்னு சொல்றோமே, யார் கண்டுபிடிச்சா? அவங்க கண்டுபிடிச்சாலும் நம்மள கண்டுபிடிச்சாங்க, பெண்கள் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி பெண்கள் கண்டுபிடிச்சாங்க? அது எப்படி நீங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க பெண்கள் தான் வேண்டாம்? என்ன ஆதாரம் நீங்க கேட்கணும்ல. பெண்கள் தான் கண்டுபிடிச்சாங்க, என்ன ஆதாரம்? ஏன்னா அவங்களுக்கு தான் சர்வைவல் ரொம்ப கஷ்டம். இன்னைக்காவது 1-2 குழந்தை, சில பேருக்கு 3 குழந்தை. அப்போ 10,000 ஒரு 12 டிக்கெட் பின்னாடி வரும். இந்த 12 வயதுக்கும் சாப்பாடு போடணும். அப்ப திரும்ப அந்த பெண் வேட்டையாடிட்டே இருக்காங்க. எங்க பாக்குறாங்க. Female of the species is deadlier than the male. Correct? ஏன் female of the species is deadlier than the male? Need அதிகம், responsibility அதிகம். She has to find a way, otherwise she and her children will die. உமனோட பெரிய நீட் இது. எல்லாத்தையும் வெப்பனைஸ் பண்ணது உமனுக்கு கை வந்த கலை. ஆனா குவைட்டா பண்ணது நானா சொல்லிட்டேன். வீட்டுக்கு சொல்ல மாட்டேன், கமுக்கமா அந்த காரியம் சாதிக்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்கில். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியை விமன் எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க? பொலிட்டிக்கல்
உமனை டேம் பண்ணுறா, உமன் பொலிட்டிக்கல் பார்ட்டியை டேம் பண்ணுறாங்களா? விமன் நினைக்கிறாங்க நம்ம சும்மா ஓட்டு தான் போடுறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா கட்சி மேனிஃபெஸ்டோ யாருக்காக எழுதுது? உமனுக்காக எழுதுது. அப்ப யாரை டைம் பண்றா? இதை பத்தி அக்ரிகல்ச்சர்ல ஒரு வேர்டு சொல்லுவாங்க, நம்ம கோதுமை வளர்க்கணுமா கோதுமை நம்மளை வளர்க்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எது உண்மை? கோதுமை தான் நம்ம வளர்க்குதான். ஏன்னா நம்ம இருந்தாதான் கோதுமை நல்ல பயிரா வர முடியும். இப்ப கோவிடும் நம்மளும் சண்டை போட்டோம்ல, லாக்டவுன் போட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம கோவிட் அடிச்சோமா கோவிட் நம்மள அடிச்சுதா? ரெண்டு பேரும் சமரசத்தை இருக்கோம். நீங்க நினைக்காத, ஏன்னா நான் உயிரோட இருந்தாலும் நீ வாழ முடியும், நானும் உங்களை நினைக்கல, ஏன்னா நீ இம்யூனிட்டி இருந்துட்டு போ அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் டீல் பேஸ் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம். அது மாதிரி பெண்களும் அரசியலும் ஒரு காம்ப்ரமைஸ். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? அப்ப ஆண்கள் தான் முக்கியம் நினைச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நீடு கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு நேச்சுரலா கிரியேட்டிவிட்டி இருக்கு. ஒரு பெண்ணுகிட்ட போய் நீ என்ன பண்ற அப்படின்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நான் பேசுற பெண்கள் சொல்லுவாங்க. இன் கம்பேரிசன் ஒர்க்கிங் உமன். பட் எல்லாரும் நான் ஒர்க்கிங் உமன்னா தேனா ரஷ்யன் தப்பு. கேஷுவலா போடு, என் வேலையை நான் பார்த்துன்னு இருக்கேன். இல்லை உன்னோட கிரியேட்டிவ் நீட்ஸ் என்ன கிரியேட்டிவ் நீட் அப்படின்னா கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தேவை இல்லை. ஏன் அவங்களுக்கு அந்த தேவை இல்லை? ஏன்னா she already is a creator. Why should I prove it to you? Already a creator. மென் வந்து யார் தெரியுமா, நான் செத்து போறதுல அதை விட்டு போகணும், என்னோட தலையத்தை விட்டு போகணும், தலைக்கு விட்டு போகணும், ஃபுட்பிரிண்ட்ஸ் அந்த சாண்டை விட்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா எனி டைம் the man does not feel equality to women. ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு சண்டை போட்டுப்பாங்க. பொண்ணு போய் கேட்கும், அக்கா வீட்டுக்காரருக்கு நீ அத்தனை கரை வச்சு வச்சுருவாங்க, எங்க வீட்டுக்காரர் நம்ம இருக்கிற குறைச்சிட்டேன்னு கேட்கும். பையன் போய் நீங்க கேட்பாரா, அன்னைக்கு மட்டும் நீங்க அத்தனை சவரம் போட்டீங்க, என் பொண்டாடி ஏமா கம்மியா போட்டீங்கன்னு ஒரு பையன் என்னைக்காவது நீங்க எந்த வீட்டா கேட்டு பாத்துக்கீங்களா? ஏன் கேட்கலாம்? நான் தான் சம்பாதிச்சு கொடுத்தேனேமா, அதெல்லாம் என்னமா பண்ண நீங்க கேட்குறீங்களா? கேட்க சொன்னா கேட்பான். நானா கேட்பேன்? ஏன் என்னைக்காவது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, 10 மாசம் மட்டும்தான் செய்யறாங்க, நான் செய்யவே முடியாது, இதுக்கு பதிலே இல்ல, நான் எப்படி சமம் ஆவேன், நான் சமமே ஆக முடியாது, என்னால செய்ய முடியாத ஒரு சாதனையை இந்த பொண்ணு செய்து தொலைச்சிட்டா, நான் இங்க தோத்தேன், சரி விட்டுடலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா பொண்ணு போய் கேட்பா அம்மாவை, ஏய் சும்மா பேசாத நீ சும்மாவே அப்படின்னு ஏன் சொல்றா? அவ குழந்தை பெக்கலனாலும் அவன் சொல்லுவா, ஏன்னா ஒரு நாள் நான் பெப்பேன், நீ 2 பேத்தியா நான் 2 பெப்பேன், 2 ஈக்குவல், நீ என்ன அதிகாரம் பண்ண வேற வச்சுக்காதன்றத ஒரு மதர் அண்ட் டாட்டர் சண்டை போட்டுப்பாங்க. ஒரு ஃபாதர் அண்ட் சன் கொஞ்சம் சண்டை போட்டுப்பாங்க. அந்த சன் வந்து நெவர் வில் யூ ஃபைட் திஸ் மதர். எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு மனசு அவ்வளோ காயமா இருக்கும். எங்க அம்மா துரோகம் பண்ணிட்டாங்க, நான் சம்பாதிச்சு கொடுத்தேன், என் அண்ணன் கொடுத்துட்டாங்க, என் தம்பி கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் என் கஷ்டம் தான் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்னைக்குமே என் அம்மா கேட்க மாட்டாங்க. யார் சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டாரு. நாங்களே எங்க உங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்கறேன்னு சொல்ல என்ன ஐயோ டாக்டர் கேட்காதீங்க, அம்மா தானே விட்டுருங்க, இவ்வளோ ட்ராமடைஸ் ஆகிறீங்க சார், இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சார், ஒரு வார்த்தை கேட்டுருவோமே, நான் தானே கேட்கறேன், எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க மேடம் கேட்காதீங்க. அப்ப இங்க யார் பழகிக்கமானது? அப்ப இந்த பொலிட்டிக்கல் கேம்ல மென் நினைக்கிறாங்க அவங்க தான் கேம் சேஞ்சர், அவங்க தான் கிங் மேக்கர், அவங்க தான் எல்லாம் செய்யறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா யாரோட சர்வீஸ்க்கு இவங்க அதை ஆக்சுவலா செய்யறாங்க? ஆக்சுவலி விமனோட சர்வீஸ்க்கு தான் அதை செய்யறாங்க. விமன் குவைட்டா இருந்தா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கம்ம ஓட்ட போட்டு வந்துடுறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல விமனுக்கு அதிகமான திங்ஸ் கிடைக்குது, மிக்சி கிடைக்குது, வாஷிங் மிஷின் தான் கொடுக்குறேன்னு கரெக்ட். பெண்ணுக்கு என்ன கொடுக்குறாங்களோ பாருங்க, 1000 ரூபாய் பெண்ணுக்கு பெண்களோட லைட்டா யோசிச்ச பேர் கொடுப்பாங்க, கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கொடுக்குறாங்களான்னு தெரியாது. விமனுக்கு டக்கு டக்கு நல்லா கிடைக்குது. எப்படி வருது? என்ன விமனே நம்மள அறியாமலே இந்த பாப்புலேஷன் சொல்லி உமன் சென்ட்ரிக்கா தான் இது ஓட முடியும். உமன் சென்ட்ரிக்கா ஓடலைன்னா என்ன ஆகும்? விமன்னா பெரியார் சொன்னால எல்லாம் யூட்ரஸ் அவுத்துருங்க, யூட்ரஸை கடிச்சு போட்டு ஜாலியா இருக்கேன்னு சொன்னாங்க. ஒரு ஜென்ரேஷன் விமன் செய்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்காதுல்ல. நான் இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். இப்போ நம்ம வேற பிளானெட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், 4 மென் அந்த பிளானெட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 மென் போய் இந்த பிளானெட்டே அபகரிச்சிட்டாங்க, அவங்களுக்கான நார்த் வந்து ஈஸ்ட் எண்டு பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. அப்புறம் சரி போர் அடிக்குது, நம்மளாம் ஜாலியா செக்ஷுவலா ஏதாவது ஹோமோசெக்சுவல் ஆக்டிவிட்டி அப்படி கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க?
அவங்க திரும்ப ஏர்த்துக்கு வந்தாங்கன்னா யாரை தேடிட்டு வருவாங்க? ஆணை தேடிட்டு வருவாங்களா, பெண்ணை தேடிட்டு வருவாங்களா? ஏன் பெண்ணை தேடிட்டு வருவாங்க? இந்த ஜீன் எனக்கு திரும்ப வேணும். அந்த காலத்து விதையை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? அரிசி விதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? அந்த காலத்து ரைஸு, இந்த காலத்து ரைஸு, எல்லா டைப் சேவ் அந்த மாதிரி நம்ம we are carrying in us lot of seeds. அப்போ இந்த சீடு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ராக்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராக்கெட் சிட்டிக்கு வராது, ஏதோ ஒரு கிராமத்தில் போய் ஏதோ ஒரு காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற பெண்களை தூக்கின்னு ஓடிடுவாங்க அவங்க. அப்படிதானே நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏஐயோட உலகத்தில் பயோனிக் மேன் ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. பயோனிக் மேன், பயோனிக் விமன் ரெண்டு இப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ யார் அபகரிப்பா? பயோனிக் உமன் இருக்குது, அது இந்த லேப்ல இருக்கு. பயோனிக் மேன் அந்த லேப்ல இருக்கு. இப்போ யார் என்ன பண்ணுவா? பயோனிக் உமன் என்ன பண்ணுவோம்? கண்ணச்சா வந்துட்டு போயிடுறான். சார் லோ மெயின்டெனன்ஸ் சார். அதுக்கே கடத்தையெல்லாம் செய்யணும். ஆனால் அவன் கடத்துவான். ஏன் கடத்துவான்? ஏன்னா 10 மாசமா இங்கே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது, இதுக்கு வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது, வேற எங்கேயாவது போய் பெற்று அவன்ன்னு சொல்லிவிடக்கூடாது, இது எந்துன்னு உரிமை கொண்டாடுறதுக்காக இவர் தான் அந்த பெண்ணை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க வளத்திலேயே பெரிய வளம். இங்க இருக்கிற நம்ம ஜாதிய ரீதியா சொல்லுவாங்க, மண்ணும் பொண்ணும் ஒண்ணுன்னு சொல்லும் போது பெண்கள்லாம் கோச்சுப்பாங்க. மண்ணு பொண்ணை விட ப்ரெஷியஸ் எது? பெண் தான் ரொம்ப ப்ரெஷியஸ். பெண் ஏன் ப்ரெஷியஸ்? ஏன்னா விதவுட் ஹர் தெர் இஸ் நத்திங் பாசிபிள், தெர் இஸ் நோ வளம் விதவுட் த உமன். அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ கம்மிங் பேக் டு த பிகர் ட்ரூத், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்கூறின்றது ரொம்ப உயர்வான ஒரு சொல். அதை தரமட்டமாக்க பார்க்குறாங்க. வில் ரீக்ளைம் இட். அதே மாதிரி ஒரு உயர்வான சொல் ஒன்று இருக்குது, அந்த சொல்லு தான் சனாதனம். சனாதனம்ன்றது உயர்வான சொல். அதற்கு யார் ஓனர்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே தோன்றினவங்க தானே ஓனரு. அது யாரு? தமிழர்கள் ஓனர். தமிழர்ல ஆண் ஓனரா பெண் ஓனரா? அப்போ சனாதனத்துக்கு ஒரிஜினல் ஓனரே நாம தான். அவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க, நீ கோயிலுக்குள்ள வராத, இந்த நாளைக்கு நீ வராது, அந்த நாளைக்கு நீ வராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஹலோ ஓனரே, நான் ரூல்ஸ் போடுறேன், நீ வேலையை பாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் நம்ம பெண்கள் அந்த மாதிரி சொல்றது இல்லை? ஏன்னா நமக்கு சொல்லியே கொடுக்கல. நீதாமா ஓனர்னு நம்ம சொல்லல, நீ ஓரமா உட்காரு ஓரமா உட்காருன்னு சொல்றதுனால நம்ம ஏதோ ஒரு அடிமை போல இருக்கே நம்மளே நினைச்சிட்டோம். ஆனால் பெண்களை அடிமைப்படுத்துறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு? நீங்கள் வீட்டில் வேலை செய்கிற அக்கா கிட்ட 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா கழுவ சொல்லுங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஐயா தங்கவை நான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேற யாராவது பையனை கூட எக்ஸ்ட்ரா வேலை வாங்கிக்கலாம். ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரா வேலை வாங்கி பாருங்களேன், அவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணிடுவாங்க. மெஷர்மெண்ட் அவங்களுக்கு தெரியும், அவங்க மூஞ்சில் காட்ட மாட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்துல யார் முதல்ல வந்து நின்னது? நான் போய் பார்க்க போறேன் அந்த கட்சிக்காரரை பார்க்க. ஃபர்ஸ்ட் யார் வந்து நின்னது? விமன் வந்து நிக்கிறாங்க. எப்படி உன்னதான் சனாதனம் சொல்லி அடங்கி வச்சிருக்கிறோம், உன்னதான் பெண்ணுன்னு சொல்லி அடங்கி வச்சிருக்கிறோம், எல்லாம் பண்ணி அடங்கி வச்சிருக்கிறோம், நீ எப்படிமா வெளில வந்தாங்க? எப்படி வெளில வந்தாங்க அவங்க? ஏன்னா நான் தான் எனக்கான குறி, நான் தான் ஓனரு, நான் முடிவு பண்ணுவேன், என் இஷ்டம், என் புள்ள நான் கூட்டிட்டு போவேன். ஏதாச்சுன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்க? என் புள்ள என்ன ஆச்சுன்னா நீ ஏன் கேட்கற அப்படின்றாங்க. எங்கிலிருந்து வருது இந்த தைரியம்? Inherently I am a woman, therefore I am my own boss, you have no business telling me what I should be doing, I decide for myself. ன்றது இயல்புலயே அவங்க இருக்கு. அதனால தான் காலகாலமா அவங்கள அடக்கி வைக்கிறதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க? ஏன் மனு சாஸ்திரம் எழுதுறாங்க? சும்மாவே எழுந்திருக்கலாம்ல, எதுக்கு எழுதுறீங்க நீங்கள்? அதெல்லாம் எழுதுனா கூட இதுங்களெல்லாம் அடக்க முடியலையே. நம்மளும் வருஷமாக உட்காந்து எழுதுறோம், அடக்கவே முடியல, நம்ம ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த சினாரியோவில் இந்த 3 வெரி வெரி டிஃபிகல்ட் ஹேண்ட்ஸ், டிஃபிகல்ட் இன்விசிபிள் ஹேண்ட்ஸ், காலம், சூழ்நிலை, மனசு, அதுலேயும் பெண் மனசு. ஆண் மனசை கூட நீங்கள் ஆளுக்கு ஒரு ஃபோனை கொடுத்து, ஆளுக்கு ஒரு கேட்ஜெட்டை கொடுத்து ஒரு ஆணை அடக்கி வைக்கணும். சாப்பிடாம தூங்காமல் 3 நாளைக்கு ஒரு பையன் வீடியோ கேம் ஆடின்னு இருப்பான். ஒரு பெண்ணை நீங்கள் இப்படி அடக்கி வைக்க முடியுமா? கரெக்டாக கேள்வியெல்லாம் கரெக்டாக கேட்கும் அந்த பொண்ணு. எனக்கு மட்டும் நீங்கள் வாங்கி தரல, அக்காவுக்கு மட்டும் வாங்கி தந்தீங்க,
அவங்களுக்கு மட்டும் இது செய்தீங்க, இவங்களுக்கு நீ படிக்கவே இல்லையம்மானா அதெல்லாம் இல்லை, நான் உங்கள் வீட்டில் தான் எல்லாம் அந்த பொண்ணு கேட்கும். அந்த பையன் எதுவுமே கேட்க மாட்டான். சாப்பாடு கொடுத்தா அவன் சாப்பிட்டுனே கேம் ஆடிக்கிட்டே இருப்பான். கரெக்டா? அப்போ இந்த மனசுல கூட எந்த மனசுனா இந்த பெண் மனசு தான் இதை நிர்ணயிக்க. இங்கே இருக்கிற பெண்கள் ஃபியூ விமன் தான் வந்திருக்கிறீங்க. இந்த பெண்கள் எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் முதல்ல உங்களோட சுய அபிப்பிராயத்தை, சுய ஐடென்டிட்டியை, உங்கள் சுய எண்ணத்தை எல்லாத்தையுமே எப்படி நீங்கள் கொண்டு வரணும், முக்கியமாக அரசியல் களத்தில் எப்படி நம்ம பெண்கள் பணியாற்றணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு சிந்தனை. ஏன் நம்ம அதை யோசிக்கணும்? நம்ம யோசிக்கவே கரெக்டாக தானே போச்சு இவ்வளோ நாளா. இப்போ புதுசாக எதுக்கு யோசிக்கணுன்ற கேள்வி இருக்குல்ல. ஏன் யோசிக்கணும்? ஒன்று, நம்ம செகண்ட் ஹேண்டில் கேம் ஆடிட்டு இருந்தோம், மறைமுகமாக பின்னாடிலேருந்து கேம் ஆடி அந்த ஸ்பேஸ் தான் நமக்கு கிடச்சிது. இப்போ ஃபோர் ஃப்ரண்ட்டில் வந்து கேம் ஆடுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். எப்படி அவ்வளோ உத்தரவாதமாக சொல்கிறீங்க ஸ்பேஸ் கிடைக்கும்னு? ஏன்னா உலகம் ஃபுல்லாக காலம் மாறிடுச்சு, உலகம் ஃபுல்லாக சூழ்நிலை மாறிடுச்சு. 50% பெண்கள் இடம் எப்போவுமே கொடுக்குறாங்க. நீங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கட்டும், மேயரல் எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், இன்னொரு 5-10 வருஷத்தில் கண்டிப்பாக 30 to 50% விமென் லீடர்ஷிப்பை சொசைட்டிஸ் என்கரேஜ் பண்ணும். ஆல் ஓவர் த வேர்ல்டு என்கரேஜ் பண்ணும். இந்தியா மட்டும் விதி விலகில்லை. அப்போ இந்த காலம் வரும்போது வில் விமென் யூட்டிலைஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி? What should they do? How should they prepare themselves from now onwards to utilize that opportunity? How can they prepare themselves? எதெல்லாம் அவங்கள வழிக்க விழ வைக்குது? விமன் எங்கே தடிக்க விழுறாங்க? எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு ஒரு காதலன் கிடைத்து ஒரு குடும்பம் அமைஞ்சு ஒரு புள்ள அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெண்ணுக்கு லாபமா நஷ்டம்? நான் லாபம் நஷ்டம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணும்போது கூட சில பேர் திட்டுவாங்க, இது என்ன கணக்கு போட்டு இதெல்லாம் லாபம் பார்க்கலாமா, பொம்பளைங்கெல்லாம் அப்படி பேசலாமா, உலகந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் சும்மா சால் ஜாப். ஆக்சுவலி we have to calculate this. What is the economic gain? You raise a family, you have 2 children, you raise them well, that's it. You raise a family, you have 2 children, you raise them well, but you also contribute to the world. எது better? To contribute more to the world, எதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும்? எது தேவையில்லையோ அதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். எதெல்லாம் தேவையில்லை? எதெல்லாம் ஏற்கனவே நமக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னே வந்து நம்ம பாட்டி காலத்தில் சமைக்கணும்னா இடிக்கணும், புடைக்கணும், ஊற வைக்கணும், காய போடணும், எல்லாம் செய்யணும். ப்ராசஸ் பண்ணுறதே உமனோட ஜாப். இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணி சப்பாத்தி ரெடிமேடாக வருது, இட்லி மாவு பாக்கெட்டில் வருது, மிளகா பொடி பாக்கெட்டில் வருது, சட்னி கூட பாக்கெட்டில் வருது. ஆனாலும் சொல்லுவாங்க மாவை வந்து அம்மியில் அரைச்சாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன கேட்கணும்? நீ அற, நான் வேணா சாப்பிட்றேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாம் பாக்கெட்டில் வருதுல்ல, ஃப்ரீ டைம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீ டைமை பெண் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரலாம், பேசலாம், படிக்கலாம், கற்றுக்கலாம், நிறைய பண்ணலாம்ல. பெண்கள் என்ன பண்ணுறாங்க? நெயில் வளர்க்குறாங்க, முடி வளர்க்குறாங்க, வேற என்ன வளர்க்குறாங்க? அறிவை மட்டும் வளர்க்கவே மாட்டேங்க. நம்ம மற்ற விஷயத்தில் பெண்கள் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்கிறோம். அந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? அது கையில் காலில் எல்லா இடத்துலையும் விலங்கு போட்டு மாட்டி வச்சுருக்கிறீங்க. எதுக்கு மாட்டி வச்சுருக்கிறீங்க? அதுதாங்க அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த அழகு தான். எப்படி அது அழகுன்னு வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா இந்த வாயில் ஒரு பெரிய தட்டு போட்டுப்பாங்க, இது உள்ள ஒரு பெரிய தட்டு. அவங்க ஊரில் அதான் அழகு. நம்ம போட்டுப்போமா? அந்த பொண்ணுக்கு ஏன் அதை போட்டு விட்டுருக்காங்க? அதான் அழகுன்னு அந்த பொண்ணை ஏன் நம்ப வச்சுருக்காங்க? ஏன்னா அந்த பொண்ணு கிஸ்ஸே கொடுக்க முடியாது. இப்போது இவ்வளோ பெரிய தட்டு வச்சு எப்படி மேடம் கிஸ் கொடுப்பா? கிஸ் கொடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்? அப்போ சின்ன வயசில் எந்த பையனையும் கிஸ்ஸே கொடுக்க மாட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த பொண்ணு யார் நிறைய ஒட்டகம் கொடுக்குறாங்களோ அந்த ஆளுக்கு இந்த பொண்ணை விற்றுருவாங்க. அந்த ஆளே இந்த பொண்ணு கிஸ் கொடுக்காது. கரெக்டா? அப்போ அந்த பொண்ணை எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க? அவள் செக்ஷுவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளை கொடுத்தா, பொண்ணாக கொடுத்தா மாடு கொடுப்பாங்க, ஒட்டகம் கொடுப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறது யார்? அந்த பொண்ணோட அப்பா. இது போய் குடும்பம் நடத்திட்டு வந்துடுது. இதுக்கு தெரியுதா நம்மளை ஏமாத்துறாங்கன்னு? தெரியல. தட்டு மட்டும் அழகாக வச்சுக்குது. அது கரெக்டா?
பர்மாவுக்கு போனீங்கன்னா ரோவாக கழுத்தில் கட்டி செயின் போட்டுட்டு இருப்பாங்க. கழுத்து ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு ரிங்காக மாட்டி விட்டுருப்பாங்க. நீளமான இதாம அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு மாட்டிக்கும். எதுக்காக மாட்டோம்? இது வலிக்குதே, இது போட்டு நீ எலும்பெல்லாம் வீக்காதே, கொஞ்சம் கட்டி தான் வைக்கிறேனே. அழகாக இருக்குமா, போட்டுக்கோன்னா போட்டுக்கோ. அந்த பொண்ணு எதை வச்சு அந்த பொண்ணை ஏமாத்துறாங்க? நீளமான அழகுனா அது நீளமாக வச்சுக்குது. சைனாவில் இருக்க பொண்ணுக்கு லோட்டஸ் ஃபீட்டு தான் அழகா. லோட்டஸ் ஃபீட் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? பிறந்த அந்த காலை பேண்டேஜ் கட்டி விட்டுருவாங்க. இப்படி வச்சுப்பாங்க, சூம்பிடும் அந்த கால். இந்த சூம்பின காலோட அந்த பொண்ணு எங்கேயா நடந்து போகுமா, எங்கேயா ஓடி போக முடியுமா, யாராவது அச்சா உதைக்க முடியுமா, எதாவது பண்ண முடியுமா? இப்படி தான் நிற்கணும் அந்த பொண்ணு. இப்படி ஒரு பொண்ணுக்கு கால் சின்னதாக இருந்தாலும் அழகுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சின்ன கால்களால் அந்த பொண்ணு இழந்தது என்ன? ஒரு மொபிலிட்டி. அவளுக்கு அது தெரியுதா? தெரியல. என் காலம் இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, நான் ரசிச்சுனே இருக்கிறான். அப்போ ஒரு பெரிய யானையை பிச்சை எடுக்க வச்ச மாதிரி ஒரு 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 காலத்தில் நீ என்ன ஓட்டின? சிங்கம் ஓட்டின்னு இருந்த. சிங்கத்தையே அடக்குன நீ, காலமோட அடக்குன நீ. நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நெயில் பாலிஷ் போட்டுன்னு இருக்க. அது கேட்க எவ்வளோ நல்லாவா இருக்கு? அசிங்கமாக. ஏன் அது பெண்களுக்கு தெரியல? ஏன்னா இதுதான் அழகு. அப்போ அழகுன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன? அப்போ ஒரு ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் போய் ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கிட்ட எதுமா அழகுன்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்லும்? அழகழகான பர்தா போட்டுக்கிட்டா அழகு. அந்த பர்தா கூட லைட்டாக ஐ மேக்கப் போட்டு கலர் கலராக லிப்ஸ்டிக் போட்டால் அதாங்க அழகுன்னு சொல்லும். அதுக்காக நீ எதை இழந்த? எல்லாத்தையும் இழந்த. உனக்கு தெரியுதா? தெரியல, சொல்லியே கொடுக்கல, இப்போ தான் யோசிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்திய பெண்கள் எதை இழந்தாங்க? இந்த அழகு உணர்ச்சிக்காக, இல்லை இந்த அடிமை ஸ்டேட்டஸ்னால பெண்கள் எதை தாங்க இழந்தாங்க? they lost their identity. இப்போ நான் தைரியமாக நான் தற்கூரின்னு சொல்கிறேன்ல, ஏன்னா என் பேருக்கு பின்னாடி எங்கள் அப்பா பேர் கிடையாது. உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் தாங்க வீட்டுக்காரன்னு சொல்லிடுவோம். கரெக்ட்? ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்க? என்ன உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் எனக்கு பிடிக்காது. இப்போல்லாம் என்னை யாரும் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கக்கூடாது அந்த கேள்வியை? நான் என்ன பண்ணுறேன்னு பேசுடா, எதுக்குடா பின்னாடிலாம் போய் தேடுறேன் அப்படின்னு நான் இப்போல்லாம் நான் சொல்லவே வேணாம், என்னை பார்த்தாவே பயம் வந்துடும். But that is the status that every woman should have. Why? That is the original state. அதான் அந்த ஒரிஜினல் நேச்சரில் இருக்கிற ஆர்டர். அதுதான் அந்த ஆர்டரை நம்ம டிஸார்டர் பண்ணி வச்சுருக்கிறோம். அது திரும்ப அந்த ஆர்டர் கொண்டு வரணும்னா நம்ம கரெக்டான பொலிட்டிக்கல் கிளைமேட்டை நம்ம தான் உருவாக்கணும். அப்போ நல்ல பொலிட்டிக்கல் கிளைமேட்டை ஒரு உமன், தனி பெண், ஒரு கிராமத்தில் இருக்க பெண் நல்ல பொலிட்டிக்கல் கிளைமேட்டை எப்படி உருவாக்க முடியும்? You choose properly, you choose wisely, you choose intelligently. Intelligent choiceனா என்ன? எது எனக்கு நல்லது, எது என் குடும்பத்துக்கு நல்லது, எது என் சமுதாயத்துக்கு நல்லது, எது என் தாத்தாக்கு நல்லதெல்லாம் இல்லை, எது எனக்கு நல்லது, எது எனக்கு நல்லது, என்னோட இந்த அடுத்த 5 வருஷ பிரச்சனைகளுக்கு நீ என்ன பண்ண போற, எனக்கு வேண்டியதுன்னா நீ கொடுப்பியா? இப்படி தானே பெண்கள் நெகோஷியேட் பண்ணுறாங்க. எப்படி தாலிக்கு தங்கம் வந்தது தமிழ்நாட்டில்? எப்படி ஸ்கூல் பசங்களுக்கு சைக்கிள் வந்தது? பெண்கள் நெகோஷியேட் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, தெருவில் தொடப்பு கட்டை போய் உட்காந்துக்கிறாங்க, உடத்தை எடுத்துன்னு போய் ரோட்டில் உட்காந்துடுறாங்க. இப்படி பெண்கள் உட்காரும் போது ஐயோ இவங்களெல்லாம் கொஞ்சம் அனுப்பிடலாம், கேட்குறத கொடுத்துடலான்னு சொல்லி தான் பாலிட்டிக்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகுது. இப்போ தெருவில் போய் குடத்தை வச்சுட்டு சண்டை போடுற பெண்கள் எந்த மாதிரி பெண்களாக இருக்கிறாங்க? நம்மளாம் போய் தெருவில் உட்காந்து குடத்தோட உட்காடுறோமா? யார் உட்கார? எதுவுமே இல்லாத விடுப்பு நிலையில் இருக்கிற பெண்கள் மானம் பக்கம் உட்காடுறாங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு தண்டமாக உட்காந்துருக்கோன்றது அது ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸா? அப்படி இருக்கிற பெண்கள் தன்னை பற்றி என்ன யோசிக்கணும்? நமக்கு இருக்கிற அபாரமான ஆற்றலை நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம், ஒரு பெரிய நேச்சுரல் பவரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குற்ற உணர்ச்சியாவது பெண்களுக்கு கொஞ்சமாவது வரணும். அவளை குற்றப்படுத்துறதுக்காக இது சொல்லலை. எதுக்காக சொல்கிறோம்? ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் இன் த மாஸ் மூவ்மெண்ட். இந்த கல்ச்சர் மாறணும்னா, இவ்வளோ சிவிலைசேஷனல் சேஞ்ச் வரணும்னா, எங்களை இந்த ஒரு பெட்ரோலை வந்துட்டு பண்ணுறாரு போகிறாருன்னா பெண்களை கேட்கணும்ல. இனிமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லமா, நீ ஆளுக்கு ஈக்குவல் ஆயிட்டல, இப்ப நீ என்ன பண்ற? நீ எதுவும் ஏடா பண்றனா தட்ஸ் நாட் குட். அப்ப பார்ட்டிசிபேட் இன் திஸ் கேம் அப்படி நம்ம சொல்றோம். உமன் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்? நீங்க எலெக்ஷன்லயே நீங்க விரும்பலனாலும், நீங்க ஓட்டுக்கு மட்டும்தான் அந்த எலெக்ஷன் பூத்துக்கு போவீங்கனாலும், வீட்ல இருந்து ஒரு பெண் என்ன பண்ணலாம்? பொலிட்டிக்கலி அவேரா, பொலிட்டிக்கலி கனெக்டடா, பொலிட்டிக்கலி ஆக்டிவா ஒரு பெண் இருக்கு. என்ன செய்யணும்? என்ன நடக்குது? நாட்டு நடப்பு என்ன? வெறும் டெலிசீரியல் பார்க்காம, கொரியன் சீரிஸ் பார்க்காம, ஜஸ்ட் எனக்கான
காதலை வருவான்ற கனவுகள் இல்லாம நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குது, எனக்கு என்ன வேணும், என் பிள்ளைக்கு என்ன வேணும், என் சூழ்நிலைக்கு என்ன வேணும்ன்ற அவேர்னஸ் பெண்களுக்கு இருக்கணும். பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கா யோசிக்கிறதுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் துணியணும். யாராவது நம்மளை அடக்க ட்ரை பண்ணாங்கன்னா, நீ எல்லாம் பேசாம வாய மூடுன்னு சொன்னா என்ன சொல்லணும்? யாரை பார்த்து அப்படின்னாவே அவங்க நிறுத்திடுவோம். எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கக்கூடாது. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் அந்த இடத்துக்கே வரலன்னு அர்த்தம். நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத்தா இது தற்கூரின்னு தெரியணும். தற்கூரினா அவங்க என்ன நினைக்கணும்? இது தானா இண்டிபெண்டா வந்து நிற்கிது, நானே என்னோட ஐடென்டிட்டின்னு இது சொல்லிக்குது, அப்போ இதுக்கு எவ்வளோ கெத்து இருக்கணும், இதுகிட்ட பேசினா வாங்கி கட்டிப்போம் கம்முன்னு போயிடலான்னு எதிராக நினைக்கணும்னா, இந்த மாற்றம் எல்லா பெண்கள்கிட்ட வரணும்னா பெண்கள் அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சுயமரியாதையை கொஞ்சம் தட்டி எழுப்பணும். ஒரு அடிமையாக ஜெயிச்சது போதும், ஆளுமையோடு ஜெயிக்கிறதுக்கு பெண்கள் பழகணும். நமக்கு நன்மையோ இல்லையோ அடுத்த வர தலைமுறைக்கு அது ஒரு முதலீடு. அந்த முதலீடு செய்யாமல் நம்ம சாப்பிட்டு தூக்கி செத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நன்மையா தீமையா? ஒரு பெரிய இழப்பு. உங்ககிட்ட அவ்வளோ பெரிய சக்தி இருந்தது, நீ வேஸ்ட் பண்ணிட்டியா, உனக்கு அவ்வளோ பெரிய சொத்து இருந்தது, அது தண்டமாக்கிட்டியா அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 3 invisible hands, there is a time, there is a context and there is your mind. இந்த 3 சேர்ந்து வரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான திங்ஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான அவேர்னஸ் நமக்கு எப்பயாவது ஒரு டைமில் யாராவது ஒருத்தவங்க கொடுப்பாங்க. ஒரே ஆள் கூட கொடுக்க மாட்டாங்க, நிறைய பேர் நிறைய விதமான அவேர்னஸை நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த எவ்ரி லேர்னிங் மூமெண்ட்டுக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, நீங்கள் டிரான்ஸ்மிட் கூட பண்ண வேண்டாம், குறைந்தபட்சம் ரிசீவ் ஆகுது பண்ணிங்கன்னா, டுகெதர் we can build a very beautiful world. Thank you very much.